சென்னை குன்றத்தூர் நந்தம்பாக்கம் அற்புத பெருவிழா 2025. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இப்பூ உலகில் வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவம், சாபம் மற்றும் வியாதியில் உள்ள அநேகரை விடுதலையாக்கி அவர்களுக்கு அற்புதங்களை செய்தார். இந்நாட்களிலும் இதை போன்று கட்டப்பட்ட நிலையில் வாழும் மக்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து பாவ மன்னிப்பு, சுகம் மற்றும் விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலமாக பிப்ரவரி மாதம் 8, 9 ஆகிய தேதிகளில் சென்னை குன்றத்தூர் நந்தம்பாக்கத்தில் பஞ்சாயத்து அலுவலகம் அருகில் உள்ள மைதானத்தில் வைத்து அற்புத பெருவிழா நற்செய்தி கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இக்கூடுகையை குன்றத்தூர் நந்தம்பாக்கம் போதகர் ஐக்கியத்தை சார்ந்த கர்த்தருடைய ஊழியர்கள் மிக சிறப்பாக ஒழுங்கு செய்திருந்தார்கள். 2 நாட்களும் சென்னை மாநகரம் முழுவதிலும் இருந்து ஏராளமான மக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள திரளாய் கூடி வந்திருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் இயேசு விடுவிக்கிறார் பாடல் குழுவினர் பாடல்களை பாடி கூடி வந்திருந்த தெய்வ ஜனங்களை தெய்வ பிரசன்னத்திற்குள்ளாக வழி நடத்தினார்கள். குன்றத்தூர் நந்தம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் திரு முத்துராமன் அவர்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். 2 நாட்களும் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் வேத புத்தகத்தில் உள்ள 18 வருடம் கூனியாயிருந்த ஸ்திரீயை இயேசு குணமாக்கிய சம்பவத்தை மையமாக வைத்து வல்லமையான தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டார்கள். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். 18 வருஷம் ஒரு நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண், கூனியாக இருந்த ஒரு பெண், நிமிர்ந்து நடக்க முடியாதபடி குனிந்தே நடந்து வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண், வேதனையில் இருந்த ஒரு பெண் இயேசு பிரசங்கம் பண்ணுகிற இடத்தில் வந்து அமர்ந்திருந்தாள். இயேசு அவளை கண்டு அழைத்து அவளை தொட்டு அவளுக்கு ஒரு அற்புதம் செய்து விடுதலையாக்கி மகிழ்ச்சியோடு அனுப்பினார். அவர் எல்லாரையும் நேசிக்கிற, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பரிதபிக்கிற இருதயம் கொண்ட ஒரு ஆண்டவர், ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் என்று சொல்லுகிறவர். திரளான மக்களை கண்ட பொழுது இயேசு சந்தோஷப்படவில்லை. உலகமே எனக்கு பின்னால் வருகிறது, திரள் கூட்ட மக்களின் பின்னால் வருகிறார்கள் என்று இயேசு மகிழ்ச்சி அடையவும் இல்லை, பெருமை கொள்ளவும் இல்லை. அதற்கு பதிலாக ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன், மெய்ப்பனல்லாத ஆடுகளைப் போல் இருக்கிறார்கள், தொய்ந்து போனவர்களாய் இருக்கிறார்கள், ஜனங்களுடைய நிலைமையை கண்டு அவர் மனதுருகினார். ஆகவேதான் ஜனங்களுக்கு அற்புதம் செய்தார் என்பதாக வேதத்தை வாசிக்கும் போது நாம் அறிய முடியும். 18 வருஷ வேதனையிலிருந்து ஒரு பெண்ணை ஆண்டவர் கண்டபொழுது மனது உருகி அவளுக்கு ஒரு அற்புதம் செய்தார். அவர் எப்படிப்பட்டவர்? காண்கிற ஒரு தேவன், நம்மை கண்டு வேதனைகளை கண்டு நமக்கு அற்புதம் செய்கிற தேவன். அவர் பார்த்துவிட்டு அப்படியே போய்விடுகிறவர் அல்ல, அன்போடு அவர் அழைக்கிற ஒரு ஆண்டவர். அது மாத்திரமல்ல, அற்புதம் செய்கிற ஆண்டவர். அந்த பெண் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்திருந்தால் இயேசு அவளுக்கு எப்படிப்பட்ட அற்புதத்தை செய்திருக்கிறார் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு உங்களை குறித்து ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். நீங்கள் எந்த நிலைமையில் வந்திருக்கிறீர்கள், உங்களுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த பெண்ணை குறித்து தியானிக்கும் போது நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும். நமக்கு எப்படிப்பட்ட ஒரு அற்புதம் தேவை என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். அந்த அற்புதத்தை இயேசு உங்களுக்கு செய்ய போகிறார். எல்லாருக்கும் ஒரே விதமான அற்புதம் தேவை இருக்காது. சிலருக்கு பாவத்திலிருந்து விடுதலை தேவை, சிலருக்கு வியாதியிலிருந்து சுகம் தேவை, சிலருக்கு அவருடைய மன துக்கத்திலிருந்து ஒரு விடுதலை தேவை, சிலருக்கு மன அழுத்தத்திலிருந்து விடுதலை தேவை. ஒவ்வொருடைய தேவையும் வித்தியாசப்படும். இயேசு எல்லாருடைய தேவைகளை சந்திக்கிற அற்புதமான ஒரு ஆண்டவர்.
அதனால் இந்த பெண்ணை குறித்து நம்ம தியானித்து ஜெபிக்க போகிறோம். முதலாவது வேத புஸ்தகத்தில் இந்த லூக்கா 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்துவிட வேண்டியதில்லையா என்றார். இயேசு சொல்லுகிறார், சாத்தான் அவளை கட்டி வைத்திருந்தான். 18 வருஷம் அவளை கட்டி அடிமையாக்கி வேதனைப்படுத்தி கொண்டிருந்தான். அந்த கட்டை அவிழ்த்து அவளுக்கு விடுதலை கொடுக்க வேண்டியது அவசியம் அல்லவா என்று இயேசு சொல்லுகிறார். முதலாவது, அவள் கட்டப்பட்டிருந்த ஒரு பெண் என்று வேதம் சொல்லுகிறாரு. அடிமைப்படுத்தப்பட்டிருந்த ஒரு பெண், கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரி, கண்ணுக்கு தெரியாத ஒரு பிசாசின் கிரியை அவளை கட்டி வைத்திருந்தது. ஆகவே தான் அவள் சற்றேன்னு நிமிர முடியாத கூனியாக இருந்தாள். எல்லாரும் நினைச்சிருப்பாங்க, அவளுக்கு முதுகுத்தண்டில் ஏதோ ஒரு வியாதி வந்திருக்கிறது, அதனால் முதுகு வளைந்து விட்டது, அதனால் கூனியாக இருக்கிறாள் என்பதாக. ஒருவேளை மருத்துவத்துறையில் கவனித்தால் அதற்கு ஒரு மருத்துவ பெயரை சொல்லி இருக்கக்கூடும். இது இந்த மாதிரி வியாதி, அதனால தான் கூன் விழுந்து விட்டது என்பதாக. அவள் அந்த நாட்களில் எத்தனையோ வைத்தியம் பார்த்திருக்க கூடும். அந்த நாட்களில் இருந்த வைத்தியர்கள் அவர்களை தேடி போயிருக்கக்கூடும். ஆனாலும் சுகம் உண்டாகவில்லை. 18 வருஷம் அந்த வேதனையோடு வாழுகிறாள். ஆனால் இயேசு அறிந்து கொண்டார், இது ஒரு பிசாசனுடைய கட்டு, சாத்தான் அவளை கட்டி வைத்திருக்கிறான் என்பதை இயேசு அறிந்து கொண்டார். அவள் கட்டப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்தாள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டுகளோடு நீங்கள் வந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் அடிமைப்படுத்தி வைத்து அந்த வேதனைக்கு நடுவிலே நீங்கள் வந்திருக்கலாம். சாத்தான் கட்டி வைத்தான் என்றால் யார் இந்த சாத்தான்? அவனே ஏன் இந்த மாதிரி காரியத்தை செய்கிறான்? எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தில் 2 விதமான வல்லமைகளை நீங்கள் பார்க்கக்கூடும். ஒன்று சாத்தானுடைய வல்லமை, மறைந்திருந்து செயல்படுகிற தீய வல்லமை என்று எல்லாரும் சொல்லுகிறது. தீய வல்லமை, அது ஒரு தீதான காரியத்தை செய்கிற வல்லமை. அவனை குறித்து வேதத்தில் சொல்லப்படுகிறது. சாத்தான் என்றும் பிசாசு என்றும் அழைக்கப்படுவதை வேதத்தில் நாம் பார்க்க முடியும். அவன்தான் மனிதர்களை அடிமைப்படுத்துகிறவன். மனிதர்களை பலவிதமான கட்டுகளுக்குள் வைத்து சமாதானத்தை கெடுத்து வேதனைப்படுத்துகிறவன். சரி, இந்த சாத்தான் எங்கிருந்து வந்தான்? யார் அவனை உண்டாக்கினது? அவன் ஏன் இந்த உலகத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறான்? ஏன் இப்படி மனிதர்களை அவன் வாதித்து கொண்டிருக்கிறான்? இந்த சாத்தான் தேவனால் உருவாக்கப்பட்டவன் அல்ல. சாத்தானை ஆண்டவர் உருவாக்கவில்லை, சாத்தான் உண்டாக்கப்படவில்லை, அவனே சாத்தானாய் உருவாக்கினான் என்பதாக வேதத்தில் பார்க்க முடியும். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12 முதல் 20 வசனங்கள், எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 12 முதல் 19 வசனங்களில் இந்த சாத்தான் என்கிறவன் எப்படி உருவானான், எப்படிப்பட்டவனாய் இருந்தான் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கோடான கோடி தேவ தூதர்களை சிருஷ்டித்து மனிதர்களை பாதுகாக்கவும் மனிதர்களுக்கு உதவி செய்யவும் தன்னுடைய செய்திகளை மனிதர்களை கொண்டு செல்லவும் விதவிதமான தேவ தூதர்களை அவர் உண்டாக்கினார். அதற்கு தலைமையாக இருக்கிற பிரதான தூதர்களையும் உண்டாக்கினார். ஒருவன் மிகாவேல், ஒருவன் காபிரியேல், இன்னொன்று லூசிஃபர். அவன் தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்தான். ஆகவே கோடான கோடி தூதர்கள் ஆண்டவரை சாஸ்திரமாய் விழுந்து வணங்கி பரிசுத்தரனை போற்றும் பொழுது அவனுக்குள் ஒரு பெருமை வந்தது, அவனுக்குள்ள ஒரு ஆசை வந்தது. எல்லாரும் கடவுளை வணங்குறாங்க, என்னை வணங்கினால் எப்படி இருக்கும்? நான் வணக்கத்திற்குரியவனாய் மாறினால் எப்படி இருக்கும்? அதனால் நான் கடவுளுக்கு மேலாக என் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று கடவுளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி அவருக்கு விரோதமாக எழும்பினான். அவனோடு கூட ஒரு கூட்டம் கோடிக்கணக்கான தூதர்கள் சேர்ந்து கொண்டார்கள். சேர்ந்து கலகம் பண்ணினது நிமித்தம், பெருமையின் நிமித்தமாய், கடவுளுக்கு மேலாக தன்னை உயர்த்தினதை நிமித்தம் தேவ தூதன் என்கிற ஸ்தானத்திலிருந்து அவனை பரலோகத்தில் இந்த ஆண்டவர் தள்ளினார். அவன் சாத்தானாய் மாறினான், பிசாசாய் மாறினான். அவன்தான் சாத்தான் என்று அழைக்கப்படுகிறவன். அவனோடு கூட கோடிக்கணக்கான தேவ தூதர்களும் கலகம் பண்ணி பிரிந்து வந்து விட்டார்கள். அவனும் இந்த கோடான கோடி தூதர்களும் அசுத்த ஆவிகளாய் மாறினார்கள். சாத்தானுக்கு கீழே கோடிக்கணக்கான அசுத்த ஆவிகள். அவைகளை குறித்து தான் வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது தேவர்கள் என்று சொல்லப்படுகிறாரு. தேவர்கள் எவ்வளவு பேர் இருந்தாலும்
கர்த்தர் ஒருவரே, கடவுள் ஒருவரே என்று வேதம் குறிப்பிடுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த அசுத்த ஆவிகள் தான் இந்த உலகத்தில் கண்ணுக்கு தெரியாதபடி செயல்பட்டு கொண்டிருக்கிற ஆவிகள். சில சமயம் கண்ணுக்கு தெரிந்து மக்களை பயமுறுத்தி அடிமைப்படுத்தக்கூடிய அதிகாரமும் இந்த ஆவிகளுக்கு உண்டு. அவைகள்தான் தீய காரியங்களை இந்த உலகத்தில் நடப்பித்து கொண்டிருக்கிறது. மனிதனை ஆண்டவர் உண்டாக்கி பிள்ளைகளைப் போல நேசித்து மனிதனை குறைவில்லாமல் நடத்தினபடியினால் சாத்தான் பொறாமை கொண்டு எழும்பினான். இந்த மனிதர்களை வாதித்தால், இந்த மனிதர்களை துக்கப்படுத்தினால் ஆண்டவருடைய உள்ளம் துக்கப்படும். இந்த மனிதர்களை அடிமைப்படுத்தினால் என்னை பரலோகத்தை விட்டு புறம்பே தள்ளின ஆண்டவருடைய உள்ளம் துக்கப்படும் என்று மனிதர்களுக்கு விரோதமாக எழும்பினான். தேவனுக்கு விரோதமாக எழும்பினவன் தான் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனுக்குலத்துக்கு விரோதமாக எழும்பி மனிதர்களை அடிமைப்படுத்தி வேதனைப்படுத்த ஆரம்பித்தான். இதுதான் வேத புஸ்தகத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிற அவனை குறித்த சத்தியம். இயேசு அவனை குறித்து ஒரு காரியம் சொல்லுகிறார். யோவான் 10:10 அந்த பொல்லாத பிசாசானவன், அந்த சாத்தானானவன், அவன் திருடுகிறவனும் கொல்லுகிறவனும் அழிக்கிறவனுமாய் இருக்கிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய சமாதானத்தை திருடும்படி நமக்குள்ளே பாவத்தை கொண்டு வந்து விடுவான். குடும்ப ஐக்கியத்தை திருடும்படி குடும்பத்துக்குள்ளே பிரிவினையை உண்டாக்கி விடுவான். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நன்மைகள் ஆசீர்வாதத்தை திருடும்படி நஷ்டத்தையும் இழப்புகளையும் பாதிப்புகளையும் உண்டாக்கி விடுவான். அவன் திருடன், நம்முடைய ஆசீர்வாதத்தை திருடுகிறவன், சந்தோஷத்தை திருடுகிறவன், சமாதானத்தை திருடுகிறவன். அவன்தான் எல்லா தீமைக்கு பின்னால் இருக்கிறவன் என்று வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறாரு. இயேசுவை அப்படித்தான் சொல்லுகிறார். அவன்தான் இரத்த வெறிபிடித்த கொலை பாதகன் என்றும் யோவான் 8:44 இயேசு சொல்லுகிறார். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறவன், மனுஷ கொலை பாதகன். இன்றைக்கு பாருங்கள், இரக்கமில்லாதபடி மனிதர்களை ரத்தம் சிந்த கொலை செய்கிற மனிதர்களை பார்க்கிறோம். அவர்களுக்குள்ள அந்த கொலை வெறிய நாவி சாத்தான் இறங்கி அவர்களை கொலை செய்யும்படி தூண்டுகிறான், மரணத்தை உண்டாக்கும்படி தூண்டுகிறான். அவன்தான் மனுஷ கொலை பாதகன். அவன் கண்ணுக்கு தெரியாதபடி இந்த உலகத்துக்குள்ளே கிரியை செய்து மனிதர்களுக்குள்ளே நுழைந்து அவர்களை தீமை செய்ய பயன்படுத்துகிறான் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறாரு. அவன் பொய் சொல்லுகிறவன், ஏமாற்றுகிறவன் என்றும் வஞ்சிக்கிறவன் என்றும் அவனை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பொய்யான தெய்வங்களை உண்டாக்கி விடுவான், பொய்யான காரியங்களை மனிதர்களை நம்ப வைத்து ஏமாற்றி விடுவான், பொய்யான காரியத்தின் மீது கவனம் செலுத்த வைத்து மனிதர்களை ஏமாற்றி வஞ்சித்து விடுவான். ஆகவே தான் பல பொய்யான காரியங்கள் உலகத்திலே காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். அவன் பொய்யன், பொய்க்கு பிதாவாய் இருக்கிறவன், மனிதர்களை ஏமாற்றுகிறவன், பொய்யான காரியத்தை சொல்லி வஞ்சித்து மனிதர்களை அடிமைப்படுத்துகிறவன் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பொல்லாத ஆவிதான் உலக தோற்றத்தின் ஆரம்ப காலம் முதல் செயல்பட்டு கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அவனுக்கு ஒரு முடிவு காலம் இருக்கிறது. இயேசு மறுபடியும் 2வது முறை திரும்ப வரும் பொழுதுதான் அவனை ஆண்டவர் பாதாளத்தில் அடைத்து போடுவார். அதன் பிறகு அவனை நரகத்தின் அக்னிக்குள்ளே தள்ளி போடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அதுவரைக்கும் அவனுக்கு இந்த பூமியிலே கிரியை செய்ய நாட்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே தான் அவன் இந்த உலகத்தில் தீமைகளை உண்டாக்கி மனிதர்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறான். இந்த மனிதர்களை விடுதலையாக்கி அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கத்தான் கடவுள் மனிதனாக இறங்கி வந்தார். தேவனை மனிதனாக காணக்கூடாத இறைவன் நம்மை போல ஒரு மனிதனாக வந்து நம்முடைய பாவ சாபங்களை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்து 3வது நாள் மரணத்தை ஜெயித்த உயிரோடு எழுந்தார், சாத்தானை ஜெயித்தார். அந்த இயேசு கிறிஸ்து தான் ஒரு மனிதனை இந்த பிசாசின் வல்லமிலிருந்து விடுவிக்க முடியும், சாத்தானுடைய பிடியிலிருந்து விடுவித்து ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை தர முடியும். இதுதான் வேதம் சொல்லுகிற நற்செய்தி. அந்த நற்செய்தியை தான் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். பாருங்கள், இந்த மகள் 18 வருஷம் பிசாசினால் கட்டப்பட்டிருந்தாள் என்பதாய். இந்த சாத்தான் இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தை கொண்டு வருகிறான் என்று நீங்கள் பார்க்கும் பொழுது, முதலாவது அவன் மனிதர்களை பாவத்துக்கு அடிமைப்படுத்துகிறான். அதுதான் அவனுடைய முதலாவது அவனுடைய காரியம். மனிதனை பாவத்துக்குள்ளே அடிமையாக்கிவிட்டால் அவன் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டு விடுவான். தேவன் பரிசுத்தமுள்ளவர். பாவத்தில் இருக்கிற ஒரு மனிதன் தெய்வத்தை தரிசிக்கவும் முடியாது, ஆண்டவருடைய சமாதானத்தோடு வாழவும் முடியாது.
மனிதர்களை வேதனைப்படுத்துவதற்காகவே பாவங்களை இந்த உலகத்தில் பெருக பண்ணி மனிதர்களை பாவத்திற்கு அடிமையாக்கி விடுகிறான். ஒரு பாவம் ஆரம்பத்தில் இனிமையாய் தோன்றும், கொஞ்சம் கொஞ்சமாய் சாத்தான் அதற்குள்ளே மனிதனை கொண்டு வந்து அவனை அடிமையாக்கி அவனுடைய சமாதானம் முழுவதையும் கெடுத்து விடுகிறான். ஒரு சமயம் மதுபான பழக்கத்தில் உள்ள ஒரு நண்பரை சந்தித்தேன். அவர் ஜெபம் பண்ண வந்திருந்தார். ஐயா, நான் இத்தனை வருஷமாக குடிக்கிறேன், எனக்காக ஜெபிக்க வேண்டும். குடிக்கிறது தப்புன்னு தெரியுது ஐயா. குடிக்கிறது உன் குடும்பத்தை பாதிக்கிறதில்ல, வீட்டில் எப்பவுமே சண்டை, என் மனைவி பிள்ளைகள்லாம் என் நிமித்தம் கஷ்டப்படுகிறாங்க, எனக்கு நல்லா தெரிகிறது. உங்கள் குடியினால் வருமானம்லாம் போகுதில்லை, நான் சம்பாதிக்கிற பணத்தில் பாதி பணம் மதுபான கடைக்கே போய் விடுகிறது, எல்லாமே அதனால் குடும்பத்தில் கஷ்டம்தான். இதெல்லாம் தெரிந்த பிறகு ஏன் குடிக்கணும், விட்டுவிட வேண்டியதானே என்று சொன்னேன். நான் விட முடிஞ்சால் உங்கள்கிட்ட எதுக்கையா வர்றேன், என்னால் விட முடியலையே. அந்த பாவமினை அடிமையாக்கி விட்டார். நண்பர்களோடு சேர்ந்து விளையாட்டாய் வாரத்தில் ஒரு நாள் குடிக்க ஆரம்பித்தேன். இப்போ டெய்லி குடிதான், குடி இல்லாமல் இருக்க முடியல. நான் வேலைக்கு முடிச்சுட்டு வரும்போது குடித்து விட்டு போதையில் தான் வீட்டுக்கு வருகிறேன். காலையில் எழும்புனா போதை தெளிஞ்சிரும், நான் ரொம்ப துக்கப்படுவேன். ஐயோ, நான் அப்படி குடிச்சிட்டு வந்து என் குடும்பத்தை வேதனைப்படுத்துகிறேனே, இனிமேல் குடிக்கக்கூடாது. காலையில் தீர்மானம் பண்ணுவேன். வேலை முடிஞ்சிட்டு சாயங்கால நேரம் வந்தவுடன், அந்த குறிப்பிட்ட நேரம் வந்தவுடன் எனக்குள்ள ஒரு ஏவுதல் வரும், தூண்டுதல் வரும். ஏதோ ஒன்று என்னை அப்படியே தூண்டும், மதுபான கடைக்கு போ, நீ அதை வாங்கி குடி என்பதாய் என்னை உள்ளத்தை இது தூண்டி எழுப்பும். நான் போகாவிட்டால் பைத்தியம் பிடித்ததை போல் ஆகிவிடுகிறேன். அந்த நேரம் நான் விரும்புகிறதை செய்யாவிட்டால் எனக்கு கோபமாய் வருகிறது. பணம் இல்லாவிட்டால் வீட்டிலிருந்து பிடுங்கி கொண்டு போய் குடித்து விடுகிறேன். எனக்கு அது அடிமைத்தனத்துக்குள் ஆக்கிவிட்டது. நான் விட வேண்டும் என்று விரும்பினால் விட முடியவில்லை. பாருங்கள், அப்படி தான் அநேகர் சொல்லுகிறார்கள். இப்போ ஆன்லைனில் ரம்மி விளையாட்டு வந்துவிட்டு, சீட்டாட்டம் அன்றைக்கு கிராமங்களில் காவல்துறைக்கு தெரியாமல் உட்கார்ந்து அங்கங்கே விளையாடுவாங்க. அது நிறைய பேரை அடிமையாக்கி வைத்திருந்தது, கொஞ்சம் பேரை அடிமையாக்கி இருந்தது. இப்போ வீட்டுக்குள்ளே வந்துட்டு செல்ஃபோன்லேயே ரம்மி விளையாடுங்க, பிரபலமானவங்களாம் விளம்பரம் கொடுக்குறாங்க, நான் இவ்வளோ சம்பாதிச்சேன் அவ்வளோ சம்பாதித்தேன். பொய். யாருமே ரம்மி விளையாடு சம்பாதிக்கலாம் முடியாது. பொய்யான விளம்பரம், உங்களை ஏமாத்துகிறார்கள். அதுக்கு பின்னால் இருப்பது பிசாசு, பொய்யின் ஆவி. பொய் சொல்லி மனிதர்களை அடிமைப்படுத்துவது. தினந்தோறும் செய்தித்தாளில் பாருங்க, தினமும் ஒரு தற்கொலை செய்தி வருகிறது. ரம்மி விளையாடினது நிமித்தம் எனக்கு 5 லட்சம் நஷ்டம், 10 லட்சம் நஷ்டம். இத்தனை நஷ்டத்தினால வாழ முடியாமல் தற்கொலை பண்ணி மரித்து கொண்டிருக்கிற மனிதர்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். உங்களை ஏமாற்றி மனிதர்களை வஞ்சித்து பணம் சம்பாதிக்கிற ஒரு கூட்டம் பொய்யான விளம்பரங்களை கொடுத்து மக்களை நம்ப வைத்து அதுகளை சிக்க வைக்கிறார்கள். உள்ளே நுழைந்து விட்டால் அது அடிமையாக்கிவிடும், வெளியே வர முடியாதபடி அடிமையாக்கிவிடும். அதுக்கு பின்னால் இருப்பது ஒரு பொல்லாத பிசாசின் ஆவி, பண ஆசையை தூண்டுகிற ஒரு ஆவி, மனிதனை அடிமைப்படுத்தி அவனுடைய வாழ்க்கையை நரகத்திற்கு கொண்டு போகிற ஒரு ஆவி. அதனால் தான் விட முடியல, ஐயோ அது வெளியே வர முடியல என்று சொல்லுவதை பார்க்க முடிகிறது. எங்கெங்கே தவறான பாவ பழக்கம் இருக்கிறதோ அதுக்கு பின்னால் இருப்பது ஒரு பொல்லாத ஆவி என்பதை அறிந்து கொள்ளுங்கள். 1 யோவான் 3:8 சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் எவனும் பிசாசினால் உண்டாகி இருக்கிறான். அதுதான் பிசாசனுடைய கிரியை என்பதாக வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னாலும், குடிக்கிறதுக்கு பின்னால குடிவெறியின் ஆவி இருக்கிறது, விபச்சாரத்திற்கு பின்னால இச்சையை தூண்டுகிற விபச்சாரத்தின் ஆவி இருக்கிறது, சூதாட்டத்துக்கு பின்னால லஞ்சத்துக்கு பின்னால பண ஆசையை தூண்டுகிற ஒரு ஆவி கிரியை செய்கிறது. குடும்ப சமாதானத்தை கெடுக்கும்படி சந்தேகத்தின் ஆவி வீட்டுக்குள்ளே நுழைகிறது. கணவனுக்கு மனைவி மேல சந்தேகம், மனைவிக்கு புருஷன் மேல சந்தேகம், அது ஒரு சந்தேகத்தின் ஆவி குடும்ப சமாதானத்தை கெடுப்பதற்காக பிசாசனுடைய ஒரு கிரியை. சிலருக்குள்ளே பலவிதமான கோபங்கள், எரிச்சலை உண்டாக்குகிற ஆவி குடும்ப சமாதானத்தை கெடுத்து விடுகிறது. ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னாலும் இந்த பொல்லாத பிசாசானவன் இருக்கிறான். அவன் அப்படியே அடிமையாக்கி விடுகிறான். தப்பு என்று தெரிகிறது, விட முடியவில்லையே. பாவம் என்று தெரிகிறது, விட முடியவில்லையே. இதுதான் மனிதனுடைய ஏக்கம். ஆனால் விடுதலை கொடுக்க ஒருவர் உண்டு. இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அந்த பொல்லாத சாத்தானுடைய தலையை மிதித்து ஜெயித்த ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஆனால் அவர்தான் உங்களுக்கு விடுதலை தர முடியும்.
அவர் உங்களுக்கு விடுதலை தருவார். ஒரு சகோதரர் சாட்சி சொல்ல வந்தார். 50 வருஷத்துக்கு மேலே மதுபான பழக்கமா, 50 வருஷம், அரை நூற்றாண்டு. அதை நினைத்து பார்த்தாலே ஒரு பெரிய ஆச்சரியம். அரை நூற்றாண்டு குடி குடி குடி, அதில் கஷ்டம். குடும்ப சமாதானம் போய்விட்டார். மனைவி பிள்ளைகள் அவரோடு வாழவே விரும்பவில்லை. போராட்டம், விட முடியலை. குடும்பத்தில் நிம்மதி இல்லை, ரொம்ப பாரத்தில். ஒரு சமயம் அவங்க சொன்னாங்க, இந்த டிவியில் நிகழ்ச்சி வருது பாருங்கன்னு சொல்லி. அதெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு கோபத்தில் போயிடுவார். ஒரு நாள் மனைவி பிள்ளைகள் யாருமே வீட்டில் இல்லை. அதனால் இன்னொரு டிவியில் பாருங்கன்றாங்களே, இன்றைக்கி பார்க்கலான்னு சொல்லி அவர் டிவி ஆன் பண்ணி ஒரு சனிக்கிழமை நம்முடைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறார். அதில் சில சாட்சி சொல்கிறாங்க. 25 வருஷம் 30 வருஷம் குடிகாரனாக இருந்தேன், இயேசு விடுதலை கொடுத்தார். அவர் பார்க்குறார், விடுதலை இருக்கிறா, விடுதலை அடைய முடியுமா, இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா. உடனே ஜெபிக்கும்போது நீங்களே உங்கள் மேலே கை வைத்து ஜெபிங்க, இயேசு விடுதலை தருவான்னு சொன்ன உடனே டிவிக்கு முன்னால் வீட்டுக்குள்ளே முழங்கால் போட்டு தன் தலையில் கை வைத்து அவர் ஜெபித்தாராம். இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்க, 50 வருஷமாக குடிகாரனாக இருக்கிறேன், என்னால் விட முடியல, எனக்கு விடுதலை கொடுங்க இயேசுவேன்னு கூப்பிட்டார் பாருங்க. அவர் சொன்னார், திடீரென்று அவர் கீழே சரிந்து விழுந்தார். ஒரு அசுத்தாவி அவர் வீட்டை அப்படி வெளியேறி போனதை பார்த்தார். அவர் எழுந்திருக்கும் போது புது இருதயமே மாறிவிட்டார், வாழ்க்கையை மாறிவிட்டார். குடிக்க வேண்டும் என்ற சிந்தையை அவருடைய உள்ளத்தை விட்டு போய்விட்டார், எண்ணமே போய்விட்டார். இப்பொழுது அவரால் குடிக்கவே முடியவில்லை என்பதாய் சொன்னார். பூரண விடுதலை. அவருடைய நண்பர்கள் ஆச்சரியப்படுறாங்க, எப்படி முடியும், இயேசுடைய வல்லமை என்னை தொட்டது, எனக்குள்ள இந்த ஒரு அசுத்தாவி வெளியேறினார், விடுதலை ஆக்கிவிட்டேன். அதுதான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற மெய்யான ஒரு விடுதலை. பாருங்கள், சாத்தான் அடிமைப்படுத்துகிறான், இயேசு விடுதலை கொடுக்கிறார். அல்லேலூயா. அதுதான் இயேசு கிறிஸ்துடைய வல்லமை. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு பாவம் உங்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறாரு. பாவம்னு தெரியுது, விட முடியல. எல்லா உடனே உங்களுடைய மனதில் என்ன சாத்தான் சொல்லுகிறான், நீ மட்டுமா குடிக்கிற பாரு, எத்தனை பேர் குடிக்கிறாங்க, தமிழ்நாட்டில் கோடி பேர் குடிக்கிறாங்க, அரசாங்கமே எல்லாமே செய்து வச்சிருக்கிற, அதனால் குடிக்கலாம், தப்பில்லை. இந்த எண்ணத்தை உண்டாக்கி 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 ஏமாற்றி உங்களுடைய வாழ்க்கை அடிமையாக்கி வைத்திருக்கிறான். ஆனால் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். இன்றைக்கு உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். அது எத்தனை வருட பாவமாக இருக்கலாம், எந்த பாவ பழக்கமாக இருக்கலாம், இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. ஒருவேளை வெளியே சொல்ல முடியாத பாவம் உங்களை சிறைப்பிடித்து வைத்திருக்கலாம். வாலிப தம்பி, வாலிப மகளே, பெற்றோருக்கு தெரியாது, மற்றவர்களுக்கு தெரியாது, இது எப்படி சொல்ல முடியும், எங்கே விடுதலை ஏங்கி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இயேசு விடுதலை தருவார். மெய்யான விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள போறீங்க. அது மாத்திரம் அல்ல, இந்த மகளை அவருடைய சரீரத்தை சாத்தான் கட்டி வைத்திருந்தான். நோயினாலே, ஒரு பலவீனத்தினாலே. வசனம் சொல்லுகிறது, பலவீனத்தின் ஆவி அவளுக்குள் இருந்தது. ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபர்மிட்டி, அந்த ஆவிதான் அவளை கட்டி வைத்திருந்தது என்பதாக. கோயம்புத்தூரை சார்ந்த சுடலை மணி என்கிற ஒரு ஐயா ஒரு சமயம் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார்கள். சுடலை மணி அவருடைய பெயர். கோயம்புத்தூரை சார்ந்தவர்கள். அவருக்கு 20 வருஷமாக அவருடைய இடது காது முழுவதுமாக கேட்காது. 20 வருஷம் ஆச்சு, காது கேட்காமல் போய்விட்டது. எவ்வளோ மருத்துவம் செய்திருப்பாங்க, ஒன்றில் பிரயோஜனம் இல்லை. இனி அவ்வளோதான், காது கேட்காது. அதனால் வலது காதில் தான் செல்ஃபோன் வைத்து பேசுவாராம். இடது பக்கமாக இருந்து யாராவது பேசினா ஒன்றுமே கேட்காது. வலது பக்கம் வந்து பேசுங்கன்னு சொல்லுவார். 20 வருஷம் இந்த வேதனையிலே வாழ்ந்து விட்டார். அது மாத்திரம் இல்லை, 2 வருஷமாக கண் பார்வை போய்விட்டது. கண்ணும் மங்கலாகி சரியாக தெரியாத சூழ்நிலை. அவங்க வீட்டில் அவருக்கு ஒரு மகனும் மகளும் இருந்தாங்க. அந்த பிள்ளைகள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு அறிந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, நம்ம இயேசுக்கிட்ட ஜெபம் பண்ணால் உங்களுக்கு சுகமாயிரப்பான்னு சொல்லி. நீங்கள் போங்க, உங்கள் நம்பிக்கைக்கு நான் குறுக்கே நிற்க மாட்டேன். நீங்கள் சர்ச்சுக்கு வேணால் நான் கூட்டி கொண்டு விடுகிறேன், கூட்டத்துக்கு போனால் நானே கொண்டு விடுகிறேன், என்னை கூப்பிடாதுங்க. எனக்குன்னு ஒரு மதம் இருக்குது, எனக்குன்னு தெய்வமெல்லாம் இருக்கிறது, நான் அப்படியே பழகிட்டேன். அதனால் நீங்கள் வேணால் போங்க பிள்ளைகளான்னு அனுப்பி வச்சுருவாராம். ஒரு நாள் எதிர்ப்பு தெரிவிக்கிறதில்லை. ஒரு நாள் பிள்ளைகள் சொன்னாங்க, 4 மாவடியில் ஒரு 3 நாள் கூட்டம் நடக்குது, எங்களை கூட்டிகிட்டு போங்கப்பான்னு சொல்லி. பிள்ளைகள் ஆசைப்படுறாங்க.
சரி நான் வரேன், எனக்கு ஒரு டூர் போன மாதிரி இருக்கும், நீங்கள் வேணால் ஜெபத்தில் இருங்க, நான் சும்மா சுற்றி பார்க்க வரேன்னு சொல்லி அவர் இந்த சுடலைமணி ஐயா தன் பிள்ளைகளோட அவர் 4 மாடி வந்திருக்கிறார். அங்கே வந்த பிறகு அந்த கூட்டத்தை பார்த்தபோது இங்கே என்ன நடக்கிறது என்ன பிறகு உட்காந்து கவனித்த போது இந்த சாட்சிகள் சொன்னாங்க, சுகம் பெற்றவங்கெல்லாம் இப்படிலாம் நடக்குதா, இது உண்மைதானா, இப்படிலாம் சுகம் உண்டாகுமா, இதெல்லாம் ஏமாத்துறாங்களா, காசு கொடுத்து சாட்சி சொல்ல வைக்கிறாங்களா அப்படின்னு அவர் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கார் கூட்டத்தில். ஆனால் உட்காந்து கவனமாய் கேட்டார். இதை பார்த்த உடனே ஒரு பக்கம் ஒரு விசுவாசம், உண்மையாக இருக்குமா, இவங்கெல்லாம் எங்கெங்கே இருந்து வர மனிதர்கள் சொல்கிறாங்களே, அப்போ இந்த இயேசு அற்புதம் செய்கிறாரா, எனக்கு 20 வருஷமாக காது கேட்காது, இந்த இயேசு சுகம் கொடுப்பாரா, நான் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஜெப நேரத்தில் அவர் தன்னுடைய இடது காதில் கை வைத்து 20 வருஷமாக கேட்காத காதை இயேசுவே எனக்கு திறந்து கொடுங்க, ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு ஜெபித்தார். 2 நிமிடம் ஜெபம் ஜெபித்து முடிச்சுட்டு கையை எடுத்தா காது கேட்க ஆரம்பித்து விட்டார். அவருக்கு ஆச்சரியம், இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா, இப்படி ஒரு கடவுளா, 2 நிமிஷம் ஜெபத்தில் 20 வருடம் கேட்காத என் காது தெளிவாக கேட்குது. அவருடைய உள்ளம் சந்தோஷப்பட்டாரு. அப்போ என் கண்ணுக்கு சுகம் தருவார்ல அப்படின்னு கண்ணில் கை வைத்து 2 வருஷமாக எனக்கு கண் பார்வை இல்லை, இயேசுவே எனக்கு கண் பார்வை கொடுங்கன்னு ஜெபம் பண்ணினார். 2 நிமிடம் ஜெபத்தில் கண் பார்வை வந்து விட்டார். இப்போ அவர் சொல்லுகிறார், இப்படி ஒரு கடவுளை நான் இதுவரை பார்த்ததில்லை, இந்த ஆண்டவரை நான் அறிந்து கொண்டேன், இயேசு எனக்கு அற்புதம் செய்தார் என்று சுடலைமணி என்கிற அந்த ஐயா அவ்வளோ மகிழ்ச்சியோடு கூட இயேசு தனக்கு செய்த அற்புதத்தை சொன்னார். பிரியமானவர்களே, அதே இயேசு தான் இங்கே வந்திருக்கிறார். ஆண்டவரிடத்தில் நீங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது நீங்கள் என்ன மதம் என்ன அதெல்லாம் இயேசு கேட்க மாட்டார். அவர் மதங்களுக்கு அப்பாற்பட்டவர், ஜாதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அவர் மனிதர்களை மனிதர்களாய் நேசிக்கிற ஆண்டவர். உண்மையான விசுவாசத்தோடு ஜெபிங்க, இன்றைக்கு கட்டுகள் அறுக்கப்படும். உன்னுடைய சரீரத்தில் வியாதியின் கட்டுகள் அறுக்கப்படும். பல வருடமாய் காணப்படுகிற நோயின் கட்டுகளை இன்றைக்கு ஆண்டவர் இயேசு அறுத்தறிய போகிறார். பொருளாத பிசாசு கொண்டு வந்திருக்கிற கட்டுகள் அறுக்கப்பட்டு இன்றைக்கு சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். அதுக்கு தான் இயேசு உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். பாருங்கள், முதலாவது அந்த பெண் கட்டப்பட்டிருந்த ஒரு பெண், அடிமைத்தனத்தில் இருந்த ஒரு பெண். 2வது அவருடைய வாழ்க்கையை நீங்கள் கவனிக்கும் போது 11வது வசனம், லூக்கா 13:11 வாசிங்க. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். 18 வருஷம் கூனியாக இருந்த ஒரு பெண். அதாவது கூனியா இருக்கிறவங்கள பார்த்துருக்கீங்களா? தலை குனிந்து நடப்பாங்க. அவங்களால நம்மை போல நிமிர்ந்து நடக்க முடியாது. எங்கள் கிராமத்தில் நான் பார்த்துருக்கிறேன். நான் ஊழி ஆரம்பித்த ஆரம்ப காலத்தில் ஒரு பாட்டியம்மா சர்ச்சுக்கு வரும்போது அப்படியே குனிந்து நடப்பாங்க. அப்பப்போ முழங்கால கை வைத்து இளைப்பாருவாங்க. அவங்கள்ட்ட போய் பாட்டியம்மான்னு பேசினா அப்படி சரிஞ்சு தான் பார்க்க முடியும், ஏன்னா நிமிர முடியாது. கூன் விழுந்த நிலைமை, தலை குனிந்த ஒரு வாழ்க்கை. இந்த மகள் பாருங்க, 18 வருஷம் தலை குனிந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நிமிர்ந்து நடக்க முடியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அநேக வருஷங்களுக்கு முன்னால் நான் ஒரு சின்ன பட்டணத்தில் ஊழியத்திற்கு சென்றிருந்தேன். அங்கே ஒரு வீட்டிலே நான் தங்கியிருந்தேன். அப்போ ஒரு நாள் பகல் நேரத்தில் ஒரு தகப்பனார் நான் தங்கியிருந்த வீட்டிற்கு என்னை பார்க்க வந்து விட்டார். அந்த கூட்டத்தை ஒழுங்கு பண்ணினவங்க வீட்டில் தான் நான் இருந்தேன். அவங்க சொன்னாங்க, உங்களை பார்க்க ஒரு தகப்பனார் வந்திருக்கிறார், அவங்கள்ட்ட ஜெபிக்க வேண்டுமாம் என்று சொன்னபோது வர சொல்லுங்கள் என்றேன். நான் என் அறையில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அவர் சொன்ன உடனே வந்து அவர் உட்கார வைத்தேன். வயதான ஒரு தகப்பனார், நான் முன்பின் பார்த்ததில்லை. ஐயா, உங்களுக்கு என்ன விஷயம் என்று கேட்டேன். சிறு பிள்ளை போல் அவர் அழுதார். குலுங்கி குலுங்கி அவர் அப்படியே அழுதார். அந்த ஒரு 5 நிமிடம் அழுதிருப்பார். நான் அமைதியாய் அவரை கவனித்தேன். அவருடைய துக்கம் பெரிது, அவருடைய வேதனை பெரிது. ஆகவே அவர் அழுது கொண்டிருந்தார். அழுது முடித்த பிறகு பேசினார், ஐயா, இதே ஊரில் நான் ஒரு நல்ல வியாபாரம் செய்த கடை வைத்து நல்ல வசதியாய் வாழ்ந்தேன். என் மனைவி, என்னுடைய பிள்ளைகள் நல்ல குடும்பமாய் வாழ்ந்திருந்தோம். என் மனைவி வியாதிப்பட்டு மரித்து விட்டாள். என் மனைவி தான் எப்பவும் ஜெபம் பண்ணுவாள், சர்ச்சுக்கு போவாள், எப்பொழுதும் ஜபம் என்று இருப்பாள். நான் பிஸ்னஸில் இருந்தேன், எனக்கு நேரம் இல்லை, அதையே நான் கவனித்து கொண்டு இருந்து விட்டேன். இப்போ
என் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு விட்டது. நஷ்டத்தினால் வியாபாரத்தை இழந்து விட்டேன். கடன்காரர்கள் நெருக்குகிறார்கள். எனக்கு பணம் தர வேண்டியவர்கள் யாரும் எனக்கு திருப்பி தருவது இல்லை. அதனால் கடன்காரர்கள் தினந்தோறும் வந்து நெருக்குகிறார்கள். நான் இருப்பது ஒரு வாடகை வீட்டுக்கு வந்து விட்டேன். வாடகை கொடுக்க முடியவில்லை. அந்த வீட்டுக்காரர் நானும் என் வாலிப மகளும் இருக்கிறோம். வாடகை கொடுக்கல, வீட்டை விட்டு வெளியே போங்கன்னா தெருவில் தான் நாங்கள் நிற்கணும். தலை கொனிந்து வாழுகிறேன். இதே பட்டணத்தில் பெரிய ஒரு பிஸ்னஸ்மேனாக வியாபாரியாக இருந்தேன். இன்றைக்கு வியாபாரத்தை இழந்து கடன் பிரச்சனைக்குள்ளாகி தலை கொனிந்து வாழுகிறேன். என்னால் யாரையும் நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை. தெரிந்தவர்கள் பார்த்து விடுவார்களோ என்று பயந்து பயந்து ஒரு தலை கொனிவான வாழ்க்கை நான் வாழுகிறேன். மகளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது. மாப்பிள்ளை வீட்டார் கேட்குறாங்க, எப்போ திருமணத்தை வைத்து கொள்ளலாம் என்று. இங்கே கடன்காரர்கள் ஒரு பக்கம் நெருக்கிறாங்க. எனக்கு ஒரு பைசா காசும் இல்லை. இதுக்கு மத்தியில் எப்படி திருமணத்தை நடத்துவது? அவர்களை சந்திக்க கூட எனக்கு வெட்கமாக இருக்கிறது. தலை கொனிந்து நிற்கிறேன். என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று அவர் அழுதார். எந்த இடத்தில் தலை நிமிர்ந்து ஒரு பெரிய பிஸ்னஸ்மேனாக இருந்தாரோ அதே இடத்துல தலை குனிவு, நஷ்டம், கடன்காரர்கள், திருமணக்காரை தடைப்பட்டு விடுமோ என்ற ஒரு வேதனை. யாருக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. மனமுடைந்து அழுதார். நான் சொன்னேன், உங்கள் பிரச்சனை உங்களுக்கு பெரிதாக இருக்கலாம். அது ஆண்டவருக்கு முன்னால் ஒன்றுமே இல்லை. அவர் இந்த பிரச்சனையை மாற்ற முடியும். அவரால் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். இதே இடத்துல மறுபடியும் தலை நிமிர்ந்து உங்களை நடக்க செய்ய முடியும். நீங்கள் அவரை விசுவாசியுங்கள். அப்போ தான் அவர் சொன்னார், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் ஐயா. நான் வியாபாரம் நீ இரவு பகலை வியாபாரத்திலே கவனம் செலுத்தினேன். என் மனைவி ஜெபிக்கிறா, என் மனைவி கூட்டத்துக்கு போகிறா, என் மனைவி பக்தியாக இருக்கானே நான் வாழ்ந்துட்டேன். நான் ஆண்டவரை தேட மறந்துட்டேன். இப்போ தான் என் தவறு எனக்கு தெரிகிறது. நான் சொன்னேன், அது ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் என்ற போது முழங்காலில் நின்று கண்ணீர் விட்டு அழுதார். ஆண்டவரே, என்னை மன்னியும். நான் வாழ்ந்திருந்த பொழுது உம்மை நினைக்கவில்லை. எல்லாம் நன்றாக இருந்தபோது உம்மை மறந்து விட்டேன். இப்போ எல்லாவற்றையும் இழந்து தலை கொனிந்து நிற்கிறேன். என் பாவத்தை மன்னித்து உதவி செய்யும் என்று ஜெபித்தார்கள். நான் அவளுக்காய் ஜெபித்து, ஒன்றும் பயப்படாதங்க, மகளுடைய திருமணத்தை கர்த்தர் நடத்துவார், இதே இடத்தில் உங்களை கர்த்தர் வாழ வைப்பார் என்று சொன்னேன். சரி என்று மகிழ்ச்சியோடு போனார்கள். சில நாள் கழித்தது என்னை தேடி வந்தார்கள். எனக்கு மனசுக்கு இப்போ நிம்மதியாக ஒரு விசுவாச நம்பிக்கை வந்திருக்குது. ஆண்டவர் என்னை வாழ வைப்பார், என்னை கைவிட மாட்டார் என்ற ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கிறது என்று. அதே மாதிரி கர்த்தர் செய்வார். மகளுடைய திருமணத்துக்கு என்ன செய்வது? இப்போ நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை, தகப்பன் அவர் கவனித்து கொள்ளுவார். விசுவாசத்தோடு திருமணத்துக்கான நாளை குறித்து ஒழுங்கு பண்ணுங்கள் என்றேன். அதே மாதிரி நாள் ஒழுங்கு செய்யப்பட்டது. நான் திருமணத்துக்கு போயிருந்தேன். எல்லாம் முடிந்த அந்த ஐயாவை சந்தித்த போது அவர் சொன்னார், எப்படி இந்த திருமணம் நடக்கிறது, தேவைகள் எப்படி சந்திக்கப்படுகிறது, என்னால் விளங்கி கொள்ளவே முடியவில்லை. ஆண்டவர் அற்புதமாய் ஒவ்வொரு தேவைகளை சந்தித்து மகிமையாய் நடத்தி கொண்டிருக்கிறார். என் இயேசு எவ்வளவு நல்லவர் என்பதை ருசிக்கிறேன் என்பதாய் சொன்னார்கள். திருமணம் முடிந்தது. ஒரு வாரம் கழித்து என்னை திரும்ப தேடி வந்தார். என் மகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிட்டு, இனிமேல் கடன்காரர்களுக்கு நான் பதில் சொல்லணும், எனக்கு வருமானத்துக்கு வழி இல்லையே, என்ன செய்வது? ஆண்டவர் வழி உண்டாக்குவார். வழி இல்லாத இடத்துல வழி திறக்கிறவர் தான் ஆண்டவர். விசுவாசிங்க. சரி என்று ஜெபம் பண்ணி அனுப்பினேன். ஒரு அற்புதம் நடந்தது பாருங்கள். அதே பட்டணத்தில் இருந்த ஒரு பெரிய செல்வந்தர் அவரை கூப்பிட்டு அனுப்பினார். முன்பின் பழக்கெல்லாம் கிடையாது. அவரை பற்றி தெரிந்திருந்து அவளை கூப்பிட்டு அனுப்பினார். இவர் போன பொழுது, நீங்கள் தான் அங்கே பிஸ்னஸ் பண்ணீங்க. ஆமாம், இப்போ எல்லாம் போயிட்டு இழந்துட்டேன், எல்லாம் நான் கேள்விப்பட்டேன். எனக்கு ஒரு கடை இருக்கிறது, இவ்வளவு மதிப்புள்ள பொருட்களோடு இருக்கிறது. அந்த கடையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, நீங்கள் வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னார். நான் சொன்னேன், அவ்வளோ பணம்லாம் என்கிட்ட ஒன்றுமே கிடையாது என்று. நீங்கள் ஒரு பைசா இப்போ தர வேண்டாம், இலவசமாக இப்போ எடுத்துக்கொள்ளுங்க, வியாபாரம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணத்தை கொடுத்தால் போதும். அவருக்கு நம்பவே முடியவில்லை. இந்த காலத்தில் இப்படி நடக்குமா? பல ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களோடு ஒரு ஆள் அந்த கடையை அப்படியே தூக்கி தர முடியுமா? அந்த கடைக்கு நான் போயிருந்தேன். அவர் வியாபார இடத்துக்கு போய் அவர் சொன்னார், என்னால் நம்பவே முடியல ஐயா,
என்னையும் ஆண்டவர் பிச்சைக்கான தெருவில் நின்ற என்னை, தலை குனிந்து நின்ற என்னை மறுபடியும் தேவன் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணி இருக்கிறார் என்று மகிழ்ச்சியோடு சொன்னார்கள். அதுதான் இயேசு. உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்து வந்திருக்கிறீங்களா? எல்லாம் முடிந்து விட்டது, இனிமேல் என்ன செய்வது, வாழ முடியாது என்று கலங்கி வந்திருக்கிறீர்களா? உங்களை வாழ வைக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி பாருங்கள். திறக்காத கதவுகள் உங்களுக்காக திறக்கும். வழி இல்லாத இடத்தில் வழி உண்டாகும். உங்களுடைய தேவைகளை சந்திக்க அவர் அற்புதங்களை செய்வார். எந்த கடன் பிரச்சனைகள், நிந்தைகள், நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்கி எந்த இடத்தில் தலை குனிந்தீர்களோ அதே இடத்தில் நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். இந்த மகள் 18 வருஷம் எந்த இடத்தில் தலை குனிந்து நடந்தார்களோ அதே இடத்தில் மகள் தலை நிமிர்ந்து நடந்து போனார்கள். அதுதான் இயேசு. அதற்கு தான் இயேசு வந்தார். மனிதனுடைய வாழ்க்கையை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவதற்கு அவர் இந்த உலகத்தில் வந்தார். ஏதோ ஒரு பிரச்சனை இன்றைக்கு உங்களுக்கு தலை குனிவை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்து மகிழ பண்ணுவார். திருப்பத்தூர் என்கிற ஒரு பட்டணம் இருக்குல்ல, அந்த ஊர்லேருந்து திருமால் என்கிற ஒரு சகோதரர், அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம் அவர் வந்து சொன்னபோது, பகிர்ந்து கொண்ட போது எனக்கு ஆச்சரியம். அவர் ஒரு கிறிஸ்தவர் அல்ல, அவர் ரொம்ப பக்தி உள்ளவர், பக்தியோடு தெய்வ வணக்கம் செய்கிறவர், தெய்வத்தை தேடுகிற அவ்வளோ பக்தி உள்ள ஒரு நல்ல மனிதர். ஆனால் 15 வருஷம் திருமணமாகி குழந்தை இல்லை. குழந்தை இல்லாதது அவருடைய மனைவியை ரொம்ப பாதித்தார். 15 வருஷம் வேதனை. அதனால ரொம்ப பக்தியாக இருந்ததுனால தெய்வத்தை தேடினார். யார் யார் எந்தெந்த தெய்வத்தை பற்றி சொன்னாலும் ரொம்ப பக்தியோடு தேடுவார். 15 வருஷம் பிரயாசப்பட்டார், குழந்தை இல்லை. சரி, மருத்துவத்தை பார்க்கலாம் என்று பல லட்சங்கள் செலவு செய்து மருத்துவம், ஒவ்வொரு மருத்துவமனையாக அலைந்தோம். 15 வருஷ பிரயாசம், பல டாக்டர்கள், பல ட்ரீட்மெண்ட்டுகள், ஆனாலும் குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை. மிகுந்த வேதனையோடு அப்போ சொன்னாங்க, மந்திரவாதம் பண்ணு, அந்த மாதிரி கிரியைகளெல்லாம் அழிஞ்சிருன்னு சொல்லி மந்திரவாதம் செய்ய போகிறார். அதுக்கு பணம் கொடுத்து மந்திரவாதம் பண்ணி அந்த தாயத்துகளை அணிந்து கொண்டார். அப்படியாவது குழந்தை பிறக்காதா என்பதாய் எவ்வளோ ஒரு ஏக்கத்தோடு கணவனும் மனைவியும். கடைசியில் எல்லாம் போய்விட்டார். இப்பொழுது சுற்றிலும் இருந்தவர்கள் பேசின வார்த்தைகள், அவங்க கடினமான வார்த்தைகள். அவர் சொன்னது அவரை குற்றப்படுத்தி அவரை வேதனைப்படும்படி அந்த சுற்றுவட்டாரத்தில் இருந்த மக்களே பேசின வார்த்தைகள் அவரை காயப்படுத்தினது. குழந்தையோடு யாராவது வந்தால் விலகி போய்விடுவார்கள். அவருடைய மனைவியை பார்த்துவிட்டு விலகி போய்விடுவார்கள். இவள் குழந்தை இல்லாதவள் என்று சொல்லி குழந்தை கூட காட்ட மாட்டாங்களாம். அந்த அளவுக்கு அவங்க ஒதுக்கப்பட்டார்கள். எப்படி இருக்கும்? வீட்டை விட்டு வெளியே வரமாட்டார்கள். மக்களை சந்திப்பதற்கு ஒரு வேதனை. எந்த உறவினர் வீட்டுக்கும் போவதில்லை. போனால் இதைத்தான் கேட்பாங்க, குழந்தை இல்லையா, குழந்தை இல்லையா சொல்லி சொல்லி கடினமான வார்த்தைகளை சொல்லி வேதனைப்படுத்துவார்களாம். அதனால் எந்த வீட்டுக்கும் போவதில்லை. அவர்களும் அவருடைய குடும்பம், அந்த கணவன் மனைவி வேலைக்கு போயிட்டு வந்த துக்கத்தோடு இருப்பார்கள். ஏன் வாழணும்? இந்த மாதிரி நிந்தைக்கு நடுவில் ஏன் வாழணும்? வெளியில் நடமாட முடியல, எல்லாம் அவமானப்படுத்துகிறார்கள். தலை குனிவு, தற்கொலை பண்ணி செத்து விடலாம் என்று கணவன் மனைவி நினைத்தார்கள். அப்போ தான் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, இந்த மாதிரி டிவியில் ஒரு நிகழ்ச்சி வருது, நீங்கள் அதை பாருங்கள், இயேசு கிறிஸ்து நிறைய பேர் ஆசீர்வதிக்கிறார், அவங்க எல்லாம் நன்மை பெற்று சாட்சி சொல்கிறாங்க, நீங்களும் பாருங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகுன்னு சொன்னாங்க. அதனால் பாருங்கள், அவங்க பார்க்க ஆரம்பித்தாங்க. அந்த சாட்சிகளை கேட்க கேட்க 25 வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் இயேசு குழந்தை கொடுத்துருக்கிறாரு, அப்போ நமக்கு தருவார். இயேசுவின் மேலே ஒரு அன்பு, இயேசுவின் மேலே ஒரு விசுவாசம் அவளுக்கு உண்டானது. ஒரு நாள் அந்த ஜபத்தில் கணவன் மனைவி 2 பேரும் கண்ணீர் விட்டு அழுதார்களாம். ஆண்டவரே, இதுக்கு மேலே நிந்தை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. இயேசுவே, எல்லாருக்கும் அற்புதம் செய்கிறீங்களே, எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. நீ கண்ணீர் விட்டு 2 பேரும் அழுதார்கள். இயேசு அந்த கண்ணீரை கண்டார், அவர்களுக்கு இறங்கினார், கர்த்தர் ஆசீர்வதித்தார். பாருங்கள், தேவன் அவர்களுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை கொடுத்து ஆசீர்வதித்தார். இப்போ அந்த குழந்தை தூக்கி கொண்டு கம்பீரமாய் தெருவில் நடக்கிறாங்க.
எந்த தெருவில் உள்ள மக்கள், எந்த ஊரில் உள்ள மக்கள் அற்பமாக பேசினார்களோ அதே மக்கள் மத்தியில் தலை நிமிர்ந்த மகிழ்ச்சியா இயேசு எங்களுக்கு ஒரு குழந்தை தந்திருக்கிறார் பாருங்கன்னு சொல்லி மகிழ்ச்சியோடு நிற்கிறார்கள். தலை நிமிர்ந்து நடக்க பண்ணி இருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் கூட தலை குனிந்த நிலைமையில் மற்றவங்கெல்லாம் அப்படி பரிகாசம் பண்ணுகிற, ஏளனம் பண்ணுகிற சூழ்நிலையில் மனவேதனையோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் இந்த பெண் 18 வருஷம் தலை குனிந்து நடந்த பெண்ணை நிமிர்ந்து நடக்க பண்ணினார். எந்த இடத்தில் நீங்கள் அவமானப்படுகிறீர்களோ அதே இடத்தில் கர்த்தர் உங்களை தலையை நிமிர்த்த போகிறார். எந்த இடத்தில் மற்றவர்கள் அற்பமாய் பேசினார்களோ அதே மக்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். அதே மக்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். அதுக்கு தான் இயேசு வந்தார். மனிதனுடைய துக்கத்தை மாற்றி, அவனுடைய நிந்தைகளை மாற்றி, அவனுடைய அவமானங்களை மாற்றி அவனை வாழ வைப்பதற்காக அவர் அவமானத்தை சகித்தார், நிந்தைகளை சகித்தார். அவரை அவமானப்படுத்தினார்கள், பாடுபடுத்தினார்கள், நிந்தித்தார்கள், பரிகாசம் பண்ணினார்கள். அதையெல்லாம் இயேசு சகித்து கொண்டார். ஏன் அவர் சகித்து கொண்டார்? உங்களுக்காக, எனக்காக. நம்முடைய நிந்தைகளை மாற்ற, நமக்கு விரோதமாய் பரிகாசம் பண்ணக்கூடிய மக்கள் மத்தியில் நம்மையும் தலை நிமிர்ந்து நடக்க பண்ண அந்த பாடுகளை அவர் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். சகோதரனை உங்களுக்காக, சகோதரி உங்களுக்காக உங்களுடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டவர். கட்டாயம் இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்வார். மூன்றாவது, கடைசியாக இந்த மகளுடைய வாழ்க்கையை கவனிங்க. மறுபடியும் அந்த லூக்கா 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். 18 வருஷம் கூனியாக இருந்தாள். யோசித்து பாருங்க, 18 வருஷம் ஒரு பலவீனம் தாக்கி கூன் விழுந்த நிலைமையில் வாழ்ந்தா சந்தோஷமாக இருந்திருக்க முடியுமா? ஒரு மனவேதனை. ஏன் எனக்கு இந்த வேதனை? ஓய், அவள் ஆண்டவரை நேசிக்கிற மகள். ஓய்வு நாளில் ஆராதனைக்கு தேவாலயத்தில் வந்து உட்கார்ந்து ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற மகள். ஆண்டவர் மேலே அன்புள்ளவள், ஆண்டவர் மேலே விசுவாசம் உள்ளவள். இயேசு சொல்லுகிறார், இவள் ஆபிரகாமின் குமாரத்தி. இயேசுவை சாட்சி கொடுக்கிறார். அப்போ விசுவாசம் உள்ளவள். ஆனாலும் 18 வருஷம் ஒரு வேதனை, ஒரு வேதனை. அவளுடைய மனதை தாக்கி இருக்கிற ஒரு வேதனை, ஒரு துக்கம். அவள் நினைக்கும் பொழுதெல்லாம் இன்னும் எவ்வளவு காலம், ஹவ் லாங், இன்னும் எவ்வளவு காலம் இந்த வேதனையில் இருக்க போகிறேன், இந்த வேதனைக்கு ஒரு முடிவு வருமா என்கிற பல கேள்விகள் உள்ளத்தில் எழும்பி இருக்கும். ஒருவேளை குடும்பத்தார் சொல்லியிருப்பாங்க, நீ அந்த கடவுளை தேடி தேடி போகிற, போய் ஆராதிக்கிறேன்னு சொல்கிற, 18 வருஷமாக கூனியாக தானே இருக்கிற, வேதனை மாறிட்டா. மனிதனுடைய வார்த்தைகள் அவளை காயப்படுத்தி இருக்கும். ஆண்டவர் மேலே விசுவாசம் தானே இருக்குது உனக்குது, பிறகு எப்படி அவனுக்கு குணமாகலை, இப்படியெல்லாம் பேசியிருக்கக்கூடும். அவருடைய மனதை கிழிக்கக்கூடிய வார்த்தைகளை கேட்டிருக்கக்கூடும். இன்றைக்கு உங்களை கூட மற்றவர்கள் பரிகாசம் பண்ணலாம், மற்றவர்கள் கேலியாய் பேசலாம். உங்களுடைய பக்தி, உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய ஜெபம், ஆண்டவர் இயேசுவின் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை, அதையே கேள்வி கேட்கலாம். உடைந்த உள்ளத்தோடு இங்கே வந்திருக்கிறீங்களா? அப்படி தான் இந்த பெண்ணும் வார வாரம் போய் கர்த்தரை ஆராதிச்சுட்டு வர்ற, வசனத்தெல்லாம் கேட்டுட்டு வர்ற, வியாதி சுகமாயிட்டா அவனுக்கு? 18 வருஷமாக கூனியாக தானே இருக்கிற. குடும்பத்தாரை பரிகசித்திருக்கலாம், யாருக்கு தெரியும்? அந்த ஊரில் இருக்கிற மக்கள் கேள்வி கேட்டு இருக்கலாம், யாருக்கு தெரியும்? அத்தனை வேதனைகள் உள்ளத்தில். ஆனாலும் அவள் ஆண்டவரை அவள் நேசித்தாள். ஆண்டவர் மேலே வைக்கிற விசுவாசத்தை விட்டு விடவில்லை. இயேசு கூப்பிட்ட உடனே பாருங்க, என்னால் எழும்பி வர முடியாது, நான் எழும்பினா கூனினை தெரிந்து விடும் என்று அமர்ந்திருக்கவில்லை. எழுந்து இயேசுவண்டை வந்தாள். கீழ்ப்படிதல் உள்ள ஒரு பெண், விசுவாசம் உள்ள ஒரு பெண். அதனால் ஆண்டவர் தொட்டு அற்புதம் செய்தார். உங்கள் வாழ்க்கையில கூட நான் இவ்வளவு ஜெபிக்கிறேன், இவ்வளவு ஆண்டவரை நேசிக்கிறேன், தவறாமல் சர்ச்சுக்கு போகிறேன், ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக தான் இருக்கிறேன், ஆனால் இந்த பிரச்சனை 10 வருஷமாக தொடருதே, 15 வருஷமாக இந்த வியாதி இருக்குதே, ஐயோ 20 வருஷமாக இந்த வேதனை தொடருதே, எல்லாரும் பரிகாசம் பண்ணுறாங்க, கேள்வி கேட்குறாங்க என்கிற ஒரு வேதனையோடு வந்திருக்கிறீங்களா? சில சமயம் தனிமையில் உட்கார்ந்து அழுகிறீங்களா? வேதனை வாசிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது கண்ணீர் வடிகிறதா? ஏன் எங்களுக்கு மாத்திரம் இப்படி ஆண்டவரே? ஏன் எனக்கு இன்னும் பதில் தராமல் இருக்கிறீர்? நான் இன்னும் எவ்வளவு காலம் இப்படி இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்களா?
இயேசு உங்களை சந்திக்கும் வரைக்கும் இந்த மகள் 18 வருஷ வேதனையில் இருந்தாள். ஒரு நாள் இயேசு அங்கே பிரத்யட்சமாய் வந்தார். அன்றைக்கோடு அந்த பிரச்சனை மாறினது, அவருடைய துக்கம் நீங்கினது, நிந்தைகள் மாறினது. இன்றைக்கு இயேசு உங்களை சந்திக்கத்தான் இங்கே வந்திருக்கிறார். வேதனையோடு கண்ணீரோடு வந்திருக்கிற என் மகளே, உன்னை சந்தித்து அற்புதம் செய்யத்தான் நான் உன்னை தேடி இங்கே வந்திருக்கிறேன். உனக்காகத்தான் இந்த கூட்டம் ஆயத்தம் செய்யப்பட்டது. இனிமேல் அவ்வளவுதான், வாழ்வதை விடால் மறித்து விட்டால் நல்லது. இந்த பிரச்சனை தீர வழி இல்லை. 18 வருஷம் கடந்து விட்டது, நம்பிக்கையெல்லாம் போய்விட்டது என்று மனம் உடைந்து வந்து நிற்கிற சகோதரனே, உன்னுடைய துக்கத்தை மாற்றுவதற்காகத்தான் இயேசு இங்கே வந்திருக்கிறார். உனக்காகவே தான் இந்த கூட்டம் ஆயத்தம் செய்யப்பட்டது. ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு தேவன் அவர். இந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். ஐயோ, இந்த மக்கள் தொய்ந்து போனவர்களாய் இருக்கிறார்கள், வேதனையில் இருக்கிறார்கள். யார் எனக்கு உதவி செய்வார்கள்? தெய்வம் என்று ஒன்று இருந்தால் ஏன் எனக்கு இப்படி நடக்க வேண்டும் என்று மன வேதனையோடு வந்திருக்கிறார்கள். உங்களை போன்ற மக்களுக்காகத்தான் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வந்து மரித்து உயிர்த்தெழுந்து ஜீவனோடு இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார். அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆம் பிரியமானவர்களே, ஒரு சகோதரி, அவங்களுடைய பெயர் சுமதி என்பது, அவங்களுக்கு ஒரு பயங்கரமான வியாதி, மனவேதனை கொண்டு வந்த வியாதி. 26 வருஷம் அந்த வியாதி, கொஞ்ச நஞ்ச வருஷம் இல்லை, 26 வருடங்கள். 16 வயசில் அவங்களுக்கு ஆத்தரைட்டிஸ் என்று சொல்லுகிற முடக்குவாத நோய் தாக்கிற்று. அப்படியே மொழிகளெல்லாம் வீங்கி கொள்ளும், விரலை மடக்க முடியாது. இந்த மொழிகளெல்லாம் நீர் கோர்த்து அப்படியே வீங்கி விடும். கால்களில் ஜாயிண்டுகள் எல்லாம் அப்படியே நீர் கோர்த்து வீங்கி கொள்ளும். அந்த வியாதி 26 வருடம் வேதனை. விரலை மடக்கிறது கஷ்டம், விரிக்கிறது கஷ்டம், பொருளை தூக்க முடியாது, ரொம்ப நேரம் ஒரு இடத்துல உட்கார முடியாது. கால்கள் கைகள் ஜாயிண்டில் எல்லாம் அந்த வியாதியினுடைய தாக்கம். டாக்டர் சொன்னாங்க, இது முடக்கு வாதம், அதனால் இது சுகமாகாது, கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம், இதுக்கு மேலே பரவாமல் இருக்க மாத்திரை தினமும் சாப்பிடணும்னு சொல்லி 26 வருஷம் மாத்திரையிலே தான் வாழ்க்கை. ஆனாலும் வியாதி மறையவில்லை, வியாதி போகவில்லை, வலி மாறவில்லை. டாக்டர் சொல்லிட்டாங்க, இதுக்கு மருந்து கிடையாதம்மா, சாகு மறைக்கும் இப்படி தான், நீ மாத்திரை போட்டு கொஞ்சம் பழகிக்கொள் என்று சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். அதனால் பாருங்கள், 16 வயசில் ஆரம்பித்த வியாதி 26 வருடம் தொடர்ந்து கொண்டிருந்தார். அந்த மகள் கோயமுத்தூரை சார்ந்தவர்கள். எப்படி இருக்கும் பாருங்கள், ரொம்ப மனவேதனை, ரொம்ப துக்கம். அதனால் தூங்க முடியாது, ராத்திரில் படுக்க முடியாது, எழும்பும் பல விதமான கஷ்டங்கள். அந்த வேதனையில் ஒரு நாள் நம்முடைய டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் அற்புதம் செய்கிறீங்களா ஆண்டவரே? நான் 26 வருஷமாக கஷ்டப்படுகிறேன், என் ஜாயிண்டெல்லாம் பாருங்கள் நீர் கோர்த்து வீங்கி, கைகள் கால்கள் எல்லாம் முடக்கு வாதம், ஆத்தரைட்டிஸ் என்று சொல்லுகிற கொடிய நோய் அப்படியே சரீரத்தை பாதித்தது, மனதை பாதித்தது. அவருடைய வாழ்க்கை நிம்மதியை அந்த வியாதி குலைத்து விட்டார். அந்த வேதனையில் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, ஆண்டவரே எல்லாரையும் சுகமாக்குறீங்க, இன்றைக்கி எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அந்த நாளில் குறிப்பாக எலும்புகள் நரம்புகளில் பாதிப்புள்ளவர்களுக்காய் இப்பொழுது நான் ஜெபிக்க போகிறேன், ஆண்டவர் சொல்லுகிறார் என்று ஜெபம் நடத்தப்பட்டு இருக்கிறார். அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம், எனக்கு தான் இந்த வியாதி எலும்புகள்னு சொல்லி ஜெபித்த போது இந்த முடக்க வாதம், அதை கொண்டு வருகிற பொல்லாத ஆவி அது விலகட்டும், அந்த நோய்கள் சரீரத்தை விட்டு விலகட்டும் இயேசுவின் நாமத்தில் அப்படி சொல்லி ஜெபித்த உடனே அவங்க சொல்கிறாங்க, ஆச்சரியமாய், நான் பார்த்து கொண்டிருக்க வீங்கி இருந்த என் விரல்கள் அந்த வீக்கம் அப்படியே மறைகிறது, அந்த வீக்கம் எல்லாம் மறைகிறது, கால்களில் வீக்கெல்லாம் மறைகிறது, கண் முன்னால் அது மறைகிறது. இயேசுடைய ஒரே ஒரு தொடுதல், அவ்வளோதான். இப்போ விரலை பயன்படுத்தினால் வியாதி வந்த அறிகுறியே இல்லை. கால்கள் எல்லாத்திலும் ஒரு மாற்றம். டாக்டரிடத்தில் போனாங்க. டாக்டர் பரிசோதித்து விட்டு, உங்களுக்கு முடக்குவாதம் இருக்கிற அறிகுறியே இல்லை, இட்ஸ் எ மிராக்கிள், இது ஒரு அற்புதம், இது கடவுள் உங்களுக்கு செய்திருக்கிற அற்புதம் என்று அந்த டாக்டரை சொல்லி அனுப்பினார். 26 வருட வேதனைக்கு ஆண்டவர் முடிவு உண்டாக்கினார்.
இன்றைக்கி ஏதோ ஒரு வேதனையோடு வந்திருக்கிறீங்க. 18 வருஷ வேதனையில் இந்த பெண்ணுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் 26 வருட முடக்க வாதத்தினால் வேதனைப்பட்டு கொண்ட இந்த மகளுக்கு ஒரு விடுதலை கொடுத்த அதே இயேசுதான் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய முடக்கு வாதங்களை அவர் மாற்றுவார், பக்கவாதங்களை அவர் மாற்றுவார், உங்களுடைய சரீரத்தில் காணப்படுகிற திமிர்வாதத்தை மாற்றுவார், சகல நோய்களை விலக்கி போடுவார். அவராலே முடியும். பாருங்க, 18 வருஷமாய் ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி, அந்த பொருளாத பிசாசு, அதுதான் அவளை பாதித்து கொண்டிருந்தார். அந்த ஆவி அவளை தாக்கினதினால அவளுடைய முதுகு வளைந்திருந்தது, எலும்புகள் பாதிக்கப்பட்டிருந்தது. அதுதான் அவளை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தது, பொல்லாத பிசாசு. இந்த பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி இயேசு வெளிப்பட்டார் என்று 1 யோவான் 3:8 வாசிக்கிறோம். பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக இயேசு இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். அவர் பிசாசின் கிரியைகளை சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்த பொழுது அழித்து ஜெயித்தார். உயிரோடு எழுந்த பொழுது சாத்தானை அவர் ஜெயித்தார். இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது அந்த பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும், விடுதலை உண்டாகும். இன்றைக்கு அந்த அற்புதத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போகிறார். கட்டுகள் அறுக்கப்பட போகிறது. இனி தலை நிமிர்ந்து வாழ போகிறீர்கள். இதுவரை காணப்பட்ட வேதனைக்கு ஒரு முடிவை கர்த்தர் உண்டாக்குகிறார். நாம் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்போம். தேவ சமூகத்தில் நாம் நிற்கிறோம். இயேசு இங்கு தான் நின்று கொண்டிருக்கிறார். உங்கள் பக்கத்தில் தான் அவர் இருக்கிறார். அவர் வாக்கு கொடுத்தபடி உங்கள் மத்தியில் வந்திருக்கிறார். நம்மில் யாருக்கும் அவர் தூரமானவர் அல்ல. உங்களுக்கு சமீபமாய் நின்று உங்களோடு தான் பேசுகிறார். என் மகனே, என் மகளே, நீ பயப்படாதே, நீ கலங்காதே. எத்தனை வருஷ வேதனையாக இருந்தால் என்ன, எத்தனை வருட போராட்டமாக இருந்தால் என்ன, நான் உனக்கு விடுதலை தருவேன் என்று இயேசு வந்திருக்கிறார். அவர் தான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இப்போ உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறார். உங்களுக்கு விடுதலை கொடுக்க சிலுவையில் அவர் கட்டப்பட்டவராய் தொங்கினார். கைகளில் கால்களில் ஆணி அடிக்கப்பட்டு இரத்தம் வடிய வடிய சிலுவையில் தொங்கினார். அவர் சிலுவையில் கட்டப்படுவதற்கு தன் அடிமை போல ஒரு ஒப்பு கொடுத்தார். அடிமையின் ரூபம் எடுத்து வந்த இயேசு ஒரு அடிமை போல ஒப்பு கொடுத்தார். எதற்காக? உனக்காக சகோதரி, சகோதரி உங்களுக்காக, சகோதரனே உனக்காக, எனக்கு அன்பான வாலிப மகளே உனக்காக, வாலிப தம்பி உனக்காக, உனக்கு ஒரு விடுதலை கொடுக்க தன்னையே பலியாய் கொடுத்தவர் இப்போ பக்கத்தில் வந்து நிற்கிறார். நீ அவரை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். நீ என்னை போய் மகிமைப்படுத்துவாய், அதற்காக உனக்கு விடுதலை தருவேன் என்று சொல்லுகிறார். அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். இந்த நாளில் முதலாவது பாவத்தின் கட்டுகளிலிருந்து விடுதலை வேண்டும். இந்த பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை வேண்டும். மதுபான பழக்கம், போதை வஸ்துகள், ரகசிய பாவங்கள், இதே மாதிரி ரம்மி விளையாட்டு அடிமைப்பட்ட ஒரு சூழ்நிலை, பலவிதமான பாவ பழக்கங்கள், அந்த அடிமைத்தன பாவ குணங்கள், அதிலிருந்து ஒரு விடுதலை எனக்கு வேண்டும். பாவம் என்று தெரிகிறது, தவறென்று தெரிகிறது, விட முடியவில்லை என்று எண்ணுகிறவர்களுக்கு இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். உங்களுக்கு விடுதலை கொடுக்க தான் இயேசு வந்திருக்கிறார். இது ஒரு விடுதலையின் நாள். முதலாவது ஒரு விடுதலையின் நாள். இது ஒரு ஆசீர்வாதத்தின் நாள். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். எதில் உங்களுக்கு விடுதலை வேண்டும்? எதிலிருந்து விடுதலை வேண்டும்? எந்த பாவம் உங்களை தொடருகிறது? எந்த பாவத்தை உங்களால் விட முடியவில்லை? விட வேண்டும் என்று நினைத்தாலும் விட முடியவில்லை. இந்த பாவம் என்னை தொடர்ந்து வருகிறதே என்று எதை குறித்து எண்ணுகிறீர்கள்? அதை கண்முன்னால நிறுத்தி இயேசுவே எனக்கு விடுதலை வேண்டும் என்று ஜெபிக்கும் பொழுது இன்றைக்கு அதில் விடுதலை உண்டாக போகிறது. எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், எனக்கு இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வேண்டும். ஆண்டவர் என்னை உணர்த்துகிறார், நான் அடிமை ஆகிவிட்டேன், விடுதலை எனக்கு வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நிற்கிற இடத்திலே வலதுகரத்தை உயர்த்துங்கள். நிற்கிற இடத்திலே வலதுகரத்தை உயர்த்துங்கள். எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். கண்களை மூடி இயேசுவே எனக்கு விடுதலை தாரும், என்னை நோக்கி கோப்படி, நான் விடுவிப்பேன் என்று சொன்னீரே. இயேசுவே இந்த பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும். இயேசுவே இந்த பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை வேண்டும்.
இயேசுவே இந்த மதுபானத்தில் இருந்து விடுதலை வேண்டும். இயேசுவே இந்த போதை வஸ்துகள் இருந்து விடுதலை வேண்டும். இந்த ரம்மி விளையாடுகிற பாவம், இந்த செல்போனுக்கு அடிமைப்பட்ட பாவம், இந்த ரகசிய பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும். இயேசுவே கோபம், எரிச்சல், வைராக்கியத்திலிருந்து விடுதலை வேண்டும். என்னை விடுதலை பண்ணுங்க ஆண்டவரே. இயேசுவே விடுதலை தாரும். ஜெபிங்க ஜெபிங்க. இயேசுவே எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினீரே, அந்த ரத்தத்தின் வல்லமை எனக்குள் இறங்கட்டும். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். இயேசுவே விடுதலை தாரும். ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. ஜெபிக்க ஜெபிக்க விடுதலை அளிக்கிற ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தை சொல்ல சொல்ல என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னாரே. இப்பொழுது ஆவியானுடைய வல்லமை இறங்குகிறது. விடுதலை அளிக்கிற ஆவியானுடைய வல்லமை இறங்குகிறது. தேவனுடைய வல்லமை தொடுகிறது. தேவனுடைய வல்லமை தொடுகிறது. விடுதலை அளிக்கிற வல்லமை தொடுகிறது. ஆண்டவரை தொடுவீராக. உம்முடைய ஜனம் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. இயேசுவே விடுதலை தாரும். இயேசுவே விடுதலை தாரும். இயேசுவே எனக்கு விடுதலை தாரும் என்று ஜெபிக்கிறார்களே, அவர்கள் மீது உம்முடைய வல்லமை இறங்குவதாக. உம்முடைய கரம் வைக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாவ கட்டுகள் அறுக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே பாவத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள் விலகுவதாக. பாவ அடிமைத்தனத்தை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. குடிவெறியின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறோம். விபச்சார வேசித்தனத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறோம். பாவ அடிமைத்தனத்துக்குள்ளாக்கி சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறோம். விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். இப்பொழுது கரம் உயர்த்தினவர்கள் இருதயத்தில் கை வைங்க, இருதயத்தில் கை வைங்க. இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என் உள்ளத்தில் வாரும். இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவும். உம்மை என் ஆண்டவராக, என் தகப்பனாக ஏற்றுக்கொள்கிறேன். இயேசுவே எனக்கு தகப்பனாக நீர் வாங்க, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவே என் உள்ளத்தில் வாரும். யார் யார் இருதயத்தில் கை வைத்து ஜெபிக்கிறீர்களோ, இயேசுடைய பிரசன்னம் உங்களை நிரப்புகிறது. அவருடைய சந்தோஷம் உள்ளத்தை நிரப்புகிறது. இயேசுடைய உள்ளத்துக்குள்ளே இறங்கி வருகிறார். புதிய இருதயத்தை தருகிறார். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாய் மாறுகிறது. இன்று முதல் எல்லாம் புதிதாய் மாறுகிறது. உங்களுடைய உள்ளத்துக்குள்ள விவரிக்க முடியாத சந்தோஷம் வருகிறது, மகிழ்ச்சி வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம், பாவ மன்னிப்பின் சந்தோஷம் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்துல கைகளை வைத்துக் கொள்ளுங்க. இயேசுவேன்னு சொல்லுங்க. இயேசு 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 இயேசுவேன்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தை சொல்ல சொல்ல சொல்ல, இயேசுடைய பெயரை சொல்ல சொல்ல பிசாசுகள் நடுங்குகிறது, அசுத்த ஆவிகள் நடுங்க ஆரம்பிக்கிறது. இயேசுடைய பெயரை சொல்ல சொல்ல பொல்லாத ஆவிகள் வெளியேற ஆரம்பிக்கிறது. நோய்களை கொண்டு வருகிற ஆவிகள், பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள், முடக்குகிற பொல்லாத ஆவிகள், மந்திர பில்லி சூனியத்திலே கரைய செய்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறி போ என்று கட்டளை கொடுக்கிறோம். இயேசுவின் பெயரை சொல்லுங்க. இயேசு இயேசு இயேசு. அந்த பெயரை சொல்ல 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 பொல்லாத ஆவிகள் வெளியேறுகிறது. பொல்லாத மரண கட்டுகள் அறுக்கப்படுகிறது. பில்லி சூனிய கட்டுகள் அறுக்கப்படுகிறது. நோயின் வல்லமைகள் அழிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறி பொல்லாத ஆவியே உன்னுடைய கட்டுகள் அறுக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. வியாதியை கொண்டு வருகிற ஆவிகள், மரண போராட்டத்தை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. பொல்லாத மந்திரவாத கிரியைகள் எரியட்டும், தகடுகள் எரியட்டும் இயேசுவின் நாமத்தில். மந்திர தகடுகள் எரியட்டும் இயேசுவின் நாமத்தில். காதுகள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். ஊமையும் செவிடுமான ஆவியே இயேசுவின் நாமத்தில் வெளியேறு என்று கட்டளை கொடுக்கிறேன். குருடும் செவிடுமான ஆவியே இயேசுவின் நாமத்தில் வெளியேறு என்று ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது.
முடக்கு வாதங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. திமிர்வாத நோய்கள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. நடக்க முடியாதவர்கள் இயேசுவின் நாமத்தில் நடக்கட்டும். நடக்க முடியாத கால்கள் பலன் அடையட்டும். எழும்பி நட இயேசுவின் நாமத்தில். கால்கள் சுகம் அடையட்டும், கைகள் சுகம் அடையட்டும். பயன்படுத்த முடியாத கைகள் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவதாக. எலும்புகளில் இருக்கிற வலிகள் மறைவதாக. தகப்பனே, பாதிக்கப்பட்ட உறுப்புகள் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவதாக. பாதிக்கப்பட்ட இருதயம் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவதாக. பாதிக்கப்பட்ட நுரையீரலை தொடுவீராக. சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். பாதிக்கப்பட்ட கல்லீரலை இயேசுவை தொடுவீராக. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். பாதிக்கப்பட்ட சிறுநீரகத்தை தொடும். கிட்னியிலே வல்லமை இறங்கட்டும். இப்பொழுது கிட்னி ஸ்டோன் மறையட்டும். சிறுநீரக கற்கள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். சுகம் உண்டாகட்டும். பாதிக்கப்பட்ட கர்ப்பப்பைகளை தொடுவீராக. கர்ப்பப்பையிலே சுகம் உண்டாகட்டும். தகப்பனே, சரீரத்திலே காணப்படுகிற கட்டிகள் மறைவதாக. கேன்சர் கட்டிகள் மறையட்டும். கேன்சர் கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். இயேசுவின் நாமத்தில் தைராய்டு கட்டிகள் மறைவதாக. இயேசுவின் நாமத்தில் கட்டிகள் மறையட்டும். கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக. காணாமல் போகட்டும். ஆண்டவரே, மார்பிலே காணப்படுகிற கட்டிகள், வயிற்றிலே காணப்படுகிற கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் அவைகள் மறைந்து போகட்டும். எடுத்து போடுவீராக. கழுத்திலே காணப்படுகிற கட்டிகள் மறையட்டும். சகல நோய்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகுவதாக. நோய்களை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். விடுதலை உண்டாகட்டும். வலிகளை, வேதனைகளை கொண்டு வருகிற ஆவிகள் விலகட்டும். ஆர்த்ரைட்டிஸை கொண்டு வருகிற, முடக்கு வாதத்தை கொண்டு வருகிற ஆவிகள் விலகட்டும். கேன்சர் வியாதியை கொண்டு வருகிற பொல்லாத ஆவி விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். விடுதலை. உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும். அவருடைய வேதனைகள் மாறட்டும். இன்றைக்கோடு கண்ணீர் துடைக்கப்படட்டும். இன்றைக்கோடு வேதனைகள் மாறட்டும். இயேசுவே, இவர்களுக்காகத்தானே மரித்தீர். இவர்களுக்காகத்தானே தழும்புகளை ஏற்றுக்கொண்டீர். அதை நினைத்தருளுவீராக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. அநேகர் விடுதலை அடைஞ்சிருக்கிறீங்க. சரீரத்தில் இந்த நோய்களை கொண்டு வந்த ஆவிகள் விலகிற்று. பொல்லாத ஆவிகள் வெளியேறிற்று. எலும்புகள், நரம்புகளிலே சுகம், நுரையீரலிலே சுகம், கல்லீரலிலே சுகம், கிட்னியிலே சுகம் உண்டாயிற்று. சகல நோய்களும் விலகிற்று. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி இயேசுவே ஸ்தோத்திரம் அப்படியே துதிக்க ஆரம்பிங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல். இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு சுகம். இன்னைக்கு ஆண்டோடைய வல்லமை என்னை தொட்டது. எனக்கு ஒரு விடுதலை கிடைத்திருக்கிறதை உணர்கிறேன். அப்படி சொல்றவங்க வலதுகரம் உயர்த்துங்க. நிற்கிற இடத்துல இன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லாரையும் ஆண்டவர் தொட்டு வைட்டார். இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு விடுதலையின் நாள், ஆசீர்வாதத்தின் நாள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அசுத்த ஆவி என்னை விட்டு போயிட்டு நான் சுகமாயிட்டேன் அப்படி உள்ளவங்க சாட்சி சொல்ல ஒரு 5 நிமிடம் வேகமா வாங்க. உங்க பேர் என்ன? என் பேர் மூர்த்தி ஐயா. மூர்த்தி. காட்டுப்பாக்கத்துலேருந்து வரேன். பூந்தமல்லி காட்டுப்பாக்கத்துல 20 வருஷமா ஐயா. எங்க அப்பா எங்க அப்பா கிட்ட இருக்கோம். எங்க அப்பா அலறுவாரு. அதுக்கப்புறம் எங்க அப்பா குஷ்டாருனாக்கா அது என்கிட்ட வரும். அந்த ஆவி நான் அலறுவேன். ஒரு 3 செகண்டுக்கு இந்த ஆட்டோ அப்படியே குச்சி அமைக்கிடும் ஐயா. அந்த கை கால வேலை செய்யாது. கத்துவேன். பக்கத்துல நல்லா தூங்கிடும். ஒய்ஃப் இருப்பா, எல்லாமே நல்லா தூங்கும். நானா அலறி அந்த தான் உண்டு. நான் இதுவரை தனியா படுத்து சரித்திரமே கிடையாது. கூட யாருன்னா என் கூட யாருன்னா படுக்கணும். அப்பதான் தட்டி விட்டுதான் ஐயா. பெரிய அற்புதம் ஐயா. ஐயா உங்களுக்கு கிட்ட பார்க்கறது எனக்கு ரொம்ப அற்புதம். ஆவியான நல்ல விடுதலை கொடுத்தாரு ஐயா. ஐயோ போயிடுச்சு. வேகமணி செத்தலமான ஒரு உணர்வு வருது. ஆனா ஆண்டவர் ஏதோ சொல்றாரு. உனக்கு 20 வருஷமா அந்த பிசாசு கட்டை தேவன் அறுத்தறிந்து விட்டார். இலவசமான விடுதலை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க பேர் என்ன? பிரகாசம் பேர் ஐயா. சரி. நாங்க கோவூர்ல இருந்து வரேன். 1 வருஷமா மன அழுத்தத்துல இருந்தோம் ஐயா. என்ன செய்யும்? ஒரே போராட்டம். இப்ப என்ன நடந்துச்சு? ஒரு அற்புதம் நடந்துச்சு ஐயா. ஆண்டவர் மன அழுத்தத்துல விடுதலை கொடுத்தாரு.
எனக்கு ரொம்ப அந்த ஆவி ஆசீர்வாதம் போயிட்டு இப்ப நல்ல ஃப்ரீ ஆயிட்டீங்க. Free ஆயிட்டேன் ஐயா. ஒரு வருஷமா இந்த மன டிப்ரெஷன் அது கொண்டு வந்து ஆவி விலகி போயிட்டு சுகமாயிட்டாங்க. கரந்தட்டு இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. சொல்ல முடியாமல் 2005 வியாதி இருக்குது. யார்கிட்ட சொல்ல மாட்டேன், ஆண்டர்கிட்ட மட்டும். ஆனால் நான் சிறு ஊழியம் செய்வேன். நிறைய பேர் கேட்பாங்க, நீ என்ன ஊழியம் சரியே, என்ன நடக்குது? நான் சொல்லுவேன், என் தேவன் எனக்கு சுகமாக்குவார். என் வீட்டுக்காரர் அமுக்க மாட்டேன். நான் ஆண்டர்கிட்ட கேட்டேன், ஐயா ஏசப்பா ஒரு ஊழியத்தில் நான் கலந்துக்கணும். என்ன நடந்துச்சு? இன்னைக்கு வந்து எனக்கு ஆண்டவர் அன்னின் பாச மாதிரி கொடுத்தாரு எனக்கு. ஆண்டரே நீ சுகம் தரனானு, ஆண்டர் என்னை கொண்டு தர, நீ மகள் சுகம் ஆயிட்டுக்கிற ஐயா. நீங்கள் பேசுனீங்க சங்கீதா, நீ ரொம்ப நாளாக நீ துடிக்கிற, வியாதி சுகம் சொல்ல முடியாமல் தவிக்கிற, நீ மரணம் வேதனை படுற அப்படின்னு சொன்னேன். உனக்கு ஆண்டர் சுகம் தந்துட்டாருன்னு சொன்னார். என் தேவன் எனக்கு சுகம். ஆமென் ஆமென் ஆமென். சந்தோஷமா வந்திருக்கிறாங்க. இயேசு எல்லாவற்றையும் அறிந்த தேவன் இந்த மகளை பேச சொல்லி அழைச்சி விடுதலை கொடுத்துட்டாரு. அவங்களுடைய உங்க மகளா இது குட்டிய மகளை ஆசீர்வதிங்கப்பா இயேசுவின் நாமத்தில். ஆமென். காட் பிளஸ் யூ. போங்க. பேர் என்னம்மா? என் பேர் பியூலா ரோசி. நான் வந்து வேசார்பாடியிலேருந்து வரேன். 11 வருஷம், எனக்கு திருமணமாகி 11 வருஷம் ஆகுது. இந்த வலி வரும், நான் விட்டுடுவேன். ஆனால் கடந்த 5 வருஷமாக ரொம்ப பலவீனப்பட்டேன். ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு எனக்கு அற்புத சுகத்தை கொடுத்துருக்கிறாரு. நான் அந்த லாஸ்ட்ல இருந்தேன், அந்த பின்னாடி லாஸ்ட்ல இருந்தேன். என்னை கத்தி ரொம்ப என்னிலேருந்து கத்தி ரொம்ப அந்த ஆவி வந்து இங்கே வந்து போச்சு. நான் வாமிட் எடுத்தேன், எனக்கு வயிற்றுக்குள்ள ஏதோ செஞ்சு வச்சிருந்தா அது வந்து வெளில வாந்தியா வந்தது. ஆண்டவர் எனக்கு இப்போ அற்புத சுகத்தை கொடுத்துருக்கிறார். எல்லா கரந்தேட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. ஆமென். 5 வருஷமா இந்த கை தூக்க முடியாது, வேலை செய்ய முடியாது, வலியா இருக்கும். இப்ப ஜெபிக்கும் போது என்ன நடக்குது? ஜெபிக்கும் போது எனக்கு வலியெல்லாம் இல்லைங்க ஐயா, நல்லா இல்ல. 5 வருஷமா அந்த கையை பயன்படுத்த முடியாத வலிக்கு ஆண்டவர் தொட்டு குணமாக்கிட்டார். கரந்தட்டுங்க. உங்க பேர் என்ன? என் பேர் அந்தோனி. நான் ஆந்திரா பகுதியிலேருந்து வர்றேன். ஆந்திராவிலேருந்து வர்றேன். 5 வருஷமா இந்த கையை கால் ரொம்ப வலிக்கும். ஒரு பக்கவாதம் மாதிரி அந்த வலி வந்துச்சுன்னா அப்படியே கிராஸா போயிடும். காலு கை ரொம்ப பாதுப்படுவேன். ஆண்டவர்கிட்ட அப்படியே கண்ணீரோடு ஐது செவம் பண்ணிடுறேன். ஐயா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விட மாட்டேன். இந்த சேனலில் எங்கள் அப்பா கூட வந்திருக்கிறார், பேர் நாகராஜ். 48 வருஷமாக குடி பாயக்கத்தில் இருந்தவர். அவரும் மாற்றினார். இன்னைக்கு என்னையும் இங்கே சாட்சியை நிற்க வச்சிருக்க. ஆண்டவருக்கு கொடான குடி. இப்போ வலி போயிடுச்சு. பக்கவாதம், ஒரு கால் ஒரு கை வலி தாங்க முடியாதான். ஆண்டவர் தொட்டு அற்புதமாக சுகம் கொடுத்திருக்கிறார். கரந்தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. நான் இங்கே ஃப்ரெண்டில் தான் உட்காந்துட்டு இருந்தேன். என்னால் இந்த வேர்ட்ஸ் கூட கிளியராக படிக்க முடியல. ஸோ நான் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன், நமக்கும் நடக்குமா, நானும் கிளியராக படிச்சுடுவேனா, இல்லை உங்கள் ஃபேஸை நான் கிளியராக பார்த்துடுவேனான்னு பார்த்துட்டு இருந்தேன். நான் ப்ரேயர் பண்ணிட்டு கண்ணத்தை இருக்கும்போது எனக்கு எல்லாமே கிளியராக தெரியுது. இப்போ எல்லாம் தெரியுது. என்னை பார்க்குறவங்களே நான் யோசிப்பேன், இவங்க என்ன தான் பார்க்குறாங்களா, அவங்க என்னை பார்த்து பேசினா கூட எனக்கு தெரியாது. நான் ரிப்ளை கொடுக்க மாட்டேன் மோஸ்ட்டாக, ஏன்னா எனக்கு தெரியாது அவங்க என்னை பார்த்து தான் பேசுகிறாங்கன்ட்டு. பட் இங்கே இருக்கவங்கன்னா எங்கே பார்க்குறாங்கன்னு எல்லாம் பார்க்க முடியுது. 10 வருஷமா தெளிவான கண் பார்வையில் ஆண்டவர் எனக்கு தெளிவான பார்வை கொடுத்தார். இங்கேருந்து போகும்போது நான் போட்டுட்டு வந்த கண்ணனை நான் இங்கே விட்டுட்டு போகணும்னு இப்போதான் ப்ரேயர் பண்ணேன். நான் வரும்போது ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் வரல. இந்த கண்ணனை நான் யூஸ் பண்ணக்கூடாது, நான் போகும்போது கிளியராக பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு அது ஆண்டவர் நிறைவேற்றிட்டார். ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ். ஒரு 2 வருஷத்துக்கு மேலேயே வந்துட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரொம்ப வலிக்கும், வீங்கி போயிடும். அப்போ ரொம்ப வலிக்கும். அதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதெல்லாம் உங்களுக்கு இது கல் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் மருத்துவ செலவு பார்க்கல. சரி எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு வேலையில் இருக்கேன், இன்றைக்கி லீவ் இல்லை. ஆனால் இன்றைக்கி இந்த அற்புத பெருவிழாவில் இன்றைக்கி போனோன்னே எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும்னு ஒரு விசுவாசத்தோடு வந்தேன். 2 வருஷத்துக்கு மேலே நான் இந்த வலியில் ரொம்ப அவஸ்தைப்படுவேன். இப்போ நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணும்போது அந்த கிட்னியில் இருக்க அந்த கல்லுகள்லாம் மறையணும், அந்த வலியில் இருக்கிறவங்களாம் விடுதலை ஆகணும்னு சொல்லும்போது என்னை விட்டு ஏதோ ஒரு இருள் என்னை விட்டு நீங்கி போன மாதிரி எனக்கு அப்படி ஒரு விடுதலை. இன்னைக்கு ஆண்டவர் நீ விடுதலை மெய்யாகவே விடுதலை ஆக்கணும். ஆமென் ஆமென். எல்லாம் கரந்தட்டுங்க. 2 வருஷம் 2 வருஷத்துக்கு மேலே கிட்னி ஸ்டோன் அந்த இடத்துல வலி இருந்துக்கிட்டே இருக்கும். டாக்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க கிட்னி ஸ்டோன்னு. அந்த வலியோடு வந்தாங்க. அந்த ஜெபம் பண்ணும் பொழுது ஏதோ நம்முடைய சரீரத்தோடு வெளியேறி போச்சு, வலி போய்விட்டது. கிட்னி ஸ்டோனை ஆண்டவர் எடுத்து போட்டார். ஆண்டவர் ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ். நான் வந்து ஒரு 6 மந்த்தாக ஒரு சிஸ்டர் ஆப்ரேஷன் பண்ணாங்க. தூக்கமே இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தேன்.
நான் அங்கே ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு தூக்கம் வரணும், ரொம்ப கஷ்டமாக இருந்தது, தூக்கமே இல்லாமல் 4 மணிக்கு தான் தூக்கம் வருதுன்ட்டு சடனாக அங்கிள் என் பேர் சொன்னாங்க ஏஞ்சலின்ட்டு. சடனாக எனக்கு அழுக வந்தது, ஒரு மாதிரி ஃப்ரீயாக என்னை விட்டு என்னமோ போன மாதிரி இருந்தது. அது கடவுளுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நல்ல விடுதலை, பெயர் சொல்லி விடுதலை கொடுத்துட்டார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என் பேர் சிவகுமார். நான் ஹைகோர்ட்டில் வழக்கறிஞராக இருக்கிறேன். 10 மாதமாக என்னை ஒரு ஆவி பயமுறுத்தினே இருக்கும், தூங்க விடாது, எனக்கு எதனா நடக்கும் போகும், நெகட்டிவ் தாட் வந்துனே இருக்கும். நேற்று கூட ஐயாவை பார்க்க 4 மாவடிக்கு என் ஃபேமிலி கிட்ட சொல்லாமல் கிளம்பி போயிடலான்னு பார்த்தேன். ஆனால் இருந்தாலும் திடீர்னு என் சொந்தக்காரருக்கு ஃபோன் பண்ண பேர், இல்லை இங்கே தான் ஐயாவோட மீட்டிங் நடக்குது, நீங்கள் ஐயாவை இங்கேயே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி போக முடியாது, டைம் ஆகிடுச்சு, ஒரு 8 மணிக்கு மேலே ஆகிடுச்சு, ஐயாவை போய் பார்க்க முடியாது, மீட்டிங் அட்டன் பண்ண முடியாது சொல்லிட்டு வீட்லேயே லைவில் வீடியோ பார்த்தேன். தனிமையாக என் பெட்ரூமில் பார்த்து அழுதேன். ஐயா எதனா சொல்லுவாரா, மெசேஜ் சொல்லுவார். லாஸ்ட்டில் ஐயா சொல்ல என்னை விட்டு ஒரு பயம்லாம் நீங்கிடுச்சு. எப்படியாச்சும் இன்றைக்கி போகணும் மீட்டிங் சொல்லிட்டு என் ஃபேமிலியோடு வந்தேன். ஃப்ரீயாக இருக்கேன் இப்போ. ஆமென். எனக்கு தொண்டையில் கட்டி இருந்ததுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. 3 மாசமாக இருக்குது. ஆனால் ஒரு ஃபீலாகவே இருந்தது. ஆனால் ஐயா எனக்கு ஜெபம் பண்ணும்போது இப்போ அந்த ஃபீலே எனக்கு இல்லாத மாதிரி இருக்குது. பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு. ஆமென் ஆமென் ஆமென். God bless you. என் பேர் ஏஞ்சலின்னு சொல்லி ஐயா கூப்பிட்டு எனக்கு மன அழுத்தம், டிப்ரெஷன், எங்கள் வீட்டுக்காருக்கு கவர்மெண்ட் ஜாப் 4 நாளில் மிஸ் ஆயிடுச்சு. அதுலேருந்து வெளியே வர முடியாமல் இப்போ கூட நான் ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டிப்ரெஷன் மன அழுத்தம் ஒரு விடுதலைன்னு சொன்ன உடனே நான் அப்படியே சில்லுன்னு ஆகிட்டு எனக்கு ரொம்ப ரிலாக்ஸாக உணர்றேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னுடைய மகள் பேர் ஏஞ்சலினா. அவளை ஏஞ்சலின்னு சொல்லி கூப்பிடணும் ஆண்டவரேன்னு தான் நாங்கள் 2 பேரும் சொன்னோம். ஏஞ்சலினா முழு நேம் நாங்கள் சொல்ல, எர்னிய ப்ராப்ளம் வெளியில் பார்த்தாவே அவளுக்கு தெரியும், ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வீங்கின மாதிரி இருக்கும். வீட்டிலேருந்து வரும்போது அவ்வளோ போராட்டம், ஐயா எப்படியாச்சும் கூப்பிட்டுருவாரா அப்படின்னு நாங்கள் 4 மாடிக்கு போகணும் தான் நினச்சோம். ஆனால் இங்கேயே இன்றைக்கி பார்க்குறோம், அவர் கூப்பிடணும்னு கேட்டோம். இப்போ கூப்பிட்டாரு, குழந்தை வீறி அழுந்து அவகிட்டேருந்து ஒரு ஆவி வெளியேறி போச்சு. பார்த்தா இப்போ அந்த இது வீக்கமான இருந்த இடமே இல்லாமல் மறைஞ்சு போச்சு. ஆமென் ஆமென் ஆமென். நன்றி. ஆமென். God bless you. God bless you. ஆமென் ஆமென். 3 வருஷமாக எனக்கு தைராய்டுமாக இருந்துச்சு. என்னை எத்தனை ஹாஸ்பிட்டலு பார்த்து கொஞ்சம் கூட சரியாகலை. என் தேவனுக்கிட்டே இன்னைக்கு எனக்கு விடுதல் தந்து தொட்டுறதுக்காக நன்றி, கர்த்தருக்கு நன்றி. ஆமென் ஆமென். God bless you. போங்க எல்லா வலதுகரம் உயர்த்தி. இப்போ உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்? கற்பத்தின் கனி, குழந்தை இல்லாதவர்களுக்காக இப்போ ஜெபிக்க போகிறோம். வேலைக்காக ஜெபிக்கிறவங்க, பிஸ்னஸுக்காக ஜெபிக்கிறவங்க, அதுக்காகலாம் நீங்கள் கரம் வைத்து ஜெபம் பண்ணுங்க. அப்படியே கரம் வைத்துங்க. ஆண்டவரே, பிஸ்னஸ் காரியம் ஆசீர்வதிக்கப்படணும், தடைப்பட்டு போன இந்த நன்மை நடக்கணும், ஆசீர்வதியும். ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் பாரத்தோடு ஜெபிக்கிறாங்கப்பா. எங்கும் இயேசுவேன்னு கூப்பிடுகிறாங்களே, அவங்க வேண்டிக் கொள்ளுகிற ஒவ்வொரு காரியத்திலும் அற்புதம் நடக்கணும். அவங்க ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியத்தில் நீங்கள் அற்புதத்தை செய்யணும். தடைப்பட்டு இருக்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே. திருமண காரியத்தை வாய்க்க பண்ணி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். கற்பத்தின் ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று ஜெபிக்கிறோம். குழந்தை செல்வத்தை அருளி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் குழந்தை செல்வத்தை அருளி ஆசீர்வதியும். கற்பத்தின் ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். இன்றைக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டாவதாக. ஆசீர்வதிப்பீராக. சந்ததியை பெருக பண்ணுவீராக. கடன் பிரச்சனைகள் மாறட்டும். பண பிரச்சனைகள் மாறட்டும். வேலைக்காக வழிகள் திறக்கப்படட்டும். எந்த இடத்தில் அவமானப்பட்டார்களோ அதே இடத்தில் உயர்த்துவீராக. நன்மைகளை வாய்க்க பண்ணுவீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். அவருடைய வியாபாரங்களை ஆசீர்வதியும். அவருடைய வருமானங்களை ஆசீர்வதியும். வேண்டிக் கொள்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அற்புதம் நடக்கட்டும். நீர் அற்புதம் செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.